working concept சரியா desktop ஓட motherboard இது என்ன அப்படினா I think இது 31 socket 775 31 chipset ஆமா வாய்ஸ் எல்லாருக்கும் clean-ஆ இருக்குல்லமா image clean-ஆ இருக்கா voice and image perfect clear okay fine very good so நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்க இந்த இடத்துல பார்க்கிறது என்ன அப்படினா CPU ஓட கோர் செக்ஷன் ரெண்டு ஃபேஸ் போட்டுருக்கான் இது upper MOSFET நான் கெஸ்ல சொல்றேன் ஓகேவா not 10% இது upper MOSFET இருக்கணும் இது lower MOSFET இருக்கணும் ஓகேவா அதே மாதிரி இது upper இது ஓகே இது upper lower கான்செப்ட்ல இருக்கு now how to find out the upper MOSFET and lower MOSFET CPU core sectionல எது upper எது lower schematic இல்லாத மதர்போர்ட்ல சரியா schematic இல்லாத மதர்போர்ட்ல upper lower எப்படி கண்டுபிடிக்கிறது நான் என்ன பண்றேன்னா first என்னுடைய DC வெளில எடுத்துறேன் ஓகேவா DC சப்ளையை வெளில எடுத்துட்டேன் and என்னுடைய ATX power connector unplug பண்ணிடுறேன் see இந்த இடத்துல தான் அதுல ATX power connector வந்து unplug பண்ணிடுறேன் CPU வை வெளில எடுத்துடலாம் இது வந்து ஒண்ணும் இல்ல நம்மளுடைய PCH க்கு மேல வர ஹீட் சிங்கை நான் யூஸ் பண்ணிருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது சரியா வெளில எடுத்தாச்சு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுனா இந்த சாக்கெட்டை ஓபன்லயே விட்டுருங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லனா கம்பல்சரி இந்த சாக்கெட்டை என்ன பண்ணனும்னா ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துறணும் இந்த மாதிரி சரியா தேவையில்லாத ரிஸ்க் இப்போ போர்ட்ல ஒண்ணுமே இல்ல இல்லையா மல்டிமீட்டர் என்ன மோட்ல போகுது அப்படினா கண்டினியூட்டி மோட்ல போகுது அல்லது டயோட் மோட் MOSFET அப்படிங்கிறது டயோட் தானமா டயோட் மோட்ல இருக்கு சரியா நான் பாசிட்டிவ் ப்ரோபை என்ன பண்றேன் அப்படினா போர்டுக்கு உள்ள எடுத்துட்டு வரேன் நெகட்டிவ் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிட்டேன் சரியா நெகட்டிவ் ப்ரோபை கிரவுண்ட்ல போட்டாச்சு பாசிட்டிவ் ப்ரோபை உள்ள எடுத்துட்டு வந்து எது பாட்டம் MOSFET ஒருவேளை இந்த சோர்ஸ் பஸர் அடிச்சது அப்படினா இது பாட்டம் MOSFET ஓகேவா சோர்ஸ் பஸர் அடிக்கல சோ இது டாப் MOSFET இப்போ இதோட சோர்ஸ் கிட்ட கேக்குறேன் பஸர் அடிக்குது சோ இது பாட்டம் MOSFET ஓகே இப்போ இது பாட்டம் MOSFET இது டாப் MOSFET அப்படினா இந்த டாப் MOSFET 12 வோல்ட் உள்ள ரிசீவ் பண்ணும் 12 வோல்ட் உள்ள ரிசீவ் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட்டை எடுத்து இங்க அனுப்பும் ஓகேவா அப்ப நான் இந்த பாயிண்ட்டும் கனெக்டடா இருக்கான்னு பார்க்கணும் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் கண்டினியூட்டி அடிக்கிறது உங்களுக்கு தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த பாயிண்ட்டும் கண்டினியூட்டில இருக்கு சரிங்க சார் ஓகே அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது இப்போ இது டாப் MOSFETன்னு புரியுது இந்த இடத்துல நீங்க முதல்ல காமிச்சது டாப் MOSFETன்னு தெளிவா புரியுது இது பாட்டம் MOSFET அப்படிங்கிறதும் தெளிவா புரியுது வாட் இஸ் திஸ் இது என்னது இப்போ இதோட சோர்ஸ் கிரவுண்ட்ல பஸர் அடிக்குதா பார்க்கறேன் அடிக்குது இதனுடைய சோர்ஸ் எப்படி கிரவுண்ட்ல பஸர் அடிச்சதோ அதே மாதிரி இதனுடைய சோர்ஸ் பஸர் அடிக்குது ஓகேவா இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த சோர்ஸ்க்கும் அதாவது டாப் MOSFET அவுட்புட் இருக்கு இல்லையா அது இந்த சோர்ஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நான் எப்படி ஃபர்ஸ்ட் இதோட இன்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் கண்டினியூட்டி வெச்சனோ see எப்படி இந்த இன்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் கண்டினியூட்டி வெச்சு பார்த்து ஆமா இது கண்டினியூட்டி இருக்குன்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணனும் அதே மாதிரி நான் இதோட ட்ரெயின் பகுதியில வைக்கும்போது அடிக்குது அப்படினா ஒரு upper MOSFET ரெண்டு lower MOSFET ஓகேவா ஒரு upper MOSFET ரெண்டு lower MOSFET ஒரு upper MOSFET ரெண்டு lower MOSFET எப்படி வேணா இருக்கலாம் see இப்போ எது upper அப்படிங்கிறது விஷயம் அவ்வளவுதான் இல்லையா ஏனா இதுதான் வந்து upper lower கான்செப்ட்ல இருக்கு இதுதான் upper lower கான்செப்ட்ல இருக்கு இப்போ எந்த சோர்ஸ் பஸர் அடிக்குது அதுதான் விஷயம் சோ இந்த சோர்ஸ் அடிக்கல இது டாப் MOSFET அப்ப இது அடிக்கணும் இதுவும் அடிக்கணும் இதோட சோர்ஸ் அடிக்கணும் வைக்கிறேன் அடிக்குது இதுல வைக்கிறேன்
நோ இதில் வைக்கிறேன். எஸ் நோ பஸர். இதில் பஸர் இருக்கு. இதில் பஸர். ஒரு நிமிஷம் இருக்கு. Thanks, man. Right? இப்படி போட்டிருக்கான். அப்பர் லோயர் கான்செப்ட் இங்க பாருங்க. இதுக்கு வந்து இப்ப 2 லோயர் வரணும் இல்லையா? அந்த இடத்துல இருந்த மாதிரி இந்த இடத்துல 2 லோயர் வரணும்ல. ஒரு லோயர் தான் இருக்கு பாருங்க. ஒரு அப்பர் ஒரு லோயர் மாதிரி காமிக்கலாம். ஓகேவா? எத்தனை மாஸ்ஃபெட் இருக்கு? ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6. இது ஒரு அப்பர் 2 லோயர் இருக்கலாம். ஒரு அப்பர் ஒரு லோயர் இருக்கலாம். எப்படி வேணாலும் இந்த காம்பினேஷனை பிரிச்சுக்கணும். சரியா? இது தனியா இருக்கும்போது இதை எதோட ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணனும்னா இதோட ஜாயின் பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதை இதோட ஜாயின் பண்ணலாம், இதை இதோட ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லனா இந்த வந்து இது ரெண்டுத்தோட ஜாயின் பண்ணலாம், இதை வந்து இது ரெண்டுத்தோட ஜாயின் பண்ணலாம். அதாவது உங்களுடைய அனுபவம் இப்படிதான் இருக்கும். ஒரு அன்னோன் மதர் போர்டை பார்க்கும்போது போர்டுக்கு போர்டு இது மாறுமா, ஒரு போர்டுக்கும் இது வேரி ஆகும். சரியா? சரி, இப்போ நீங்க இந்த இடத்துல பார்க்கிறது இன்டெல் ஒரிஜினல் மதர் போர்டு. இன்டெல் ஒரிஜினல் மதர் போர்டு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியா. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது அப்பர் மாஸ்ஃபெட், லேப்டாப்ல வர மாஸ்ஃபெட். இது அப்பர் மாஸ்ஃபெட், இது ரெண்டும் லோயர் மாஸ்ஃபெட். இது அப்பர் மாஸ்ஃபெட், இது ரெண்டும் லோயர் மாஸ்ஃபெட். இது அப்பர் மாஸ்ஃபெட், இது ரெண்டும் லோயர் மாஸ்ஃபெட். சேம் சாக்கெட் 775 தான் நீங்க ஃபாக்ஸின்ல பாக்குறீங்க. இப்ப எல்லாமே பார்க்கிறதுக்கு உடனே கிடைச்சிராது. ஓகேவா? எல்லா மதர் போர்ட்லயும் பார்க்கிறதுக்கு உடனே கிடைச்சிராது. ஒர்க் அவுட் பண்ணா ரொம்ப ஈஸி. இதுல என்ன பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கு? ஒன்றும் பெருசா கிடையாது. இப்ப பாருங்க, நான் எத்தனை சோர்ஸ் பஸர் அடிக்குது கிரவுண்டோடன்னு பாக்குறேன். சரியா? நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னு பாருங்க. எத்தனை சோர்ஸ் பஸர் அடிக்குது? ஒரு சோர்ஸ் பஸர் அடிக்குதா? அடிக்கல. 2 சோர்ஸ் பஸர் அடிக்குதா? 3 சோர்ஸ் பஸர் அடிக்குதா? 6 மாஸ்ஃபெட்ல 3 மாஸ்ஃபெட் கிரவுண்டோட பஸர் அடிக்குதா? அப்ப இது மூணுமே பாட்டம் மாஸ்ஃபெட் அப்படின்னு இப்ப நான் ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கலாமா? 6 மாஸ்ஃபெட்ல 3 மாஸ்ஃபெட் பாட்டம் மாஸ்ஃபெட்னா மீதி 3 மாஸ்ஃபெட் டாப் மாஸ்ஃபெட்னு மாத்திக்கலாமா? ஓகேவா? இப்ப டாப் மாஸ்ஃபெட் எல்லாம் எப்படி பிடிக்கிறது? நல்லா பாருங்க. இது ட்ரெயின் பகுதி. இந்த ட்ரெயின் பகுதிக்கும் இந்த ட்ரெயின் பகுதிக்கும் வைக்கிறேன். நோ கண்டினியூட்டி. இந்த ட்ரெயின் பகுதிக்கு வைக்கிறேன். ஒரு டாப் மாஸ்ஃபெட் ஆச்சா? இது ரெண்டு வந்து டாப் மாஸ்ஃபெட்டுக்கு வருதா? இப்ப 3ஆவதுல வைக்கிறேன். நோ 4ஆவதுல வைக்கிறேன். அடிக்குது. அப்பனா இது அடிக்க கூடாது. இது அடிக்க கூடாது. ஏன்னா எனக்கு தேவை 3 டாப் மாஸ்ஃபெட். டாப் மாஸ்ஃபெட் நம்பர் 1 இது டாப். ஏன்னா இதோட சோர்ஸ் அடிக்குதா பார்த்தோமா? ஓகே, இது பாட்டம். நான் டாப் மாஸ்ஃபெட் மட்டும் பிடிக்கிறேன் பாருங்க. டாப் மாஸ்ஃபெட்டை மட்டும் பிடிக்கிறேன். டுவெல் வோல்ட் கெபாசிட்டரோட கனெக்டடா இருக்கும். எஸ், இது டாப் மாஸ்ஃபெட். ஃபர்ஸ்ட் பாட்டம் மாஸ்ஃபெட் எல்லாத்தையும் நான் மார்க்கிங் பண்ணிடுறேன் பாருங்க. பாட்டம்
bottom MOSFET अच्छा இது பாருங்க இது அடிக்குதா பார்க்கறேன் with respect to ground ஒண்ணும் கிடையாது இது பாருங்க க்ளீனா அடிக்குது ஓகேவா இது அடிக்கல இது அடிக்குது ஓகேவா சோ இவனே என்னன்னு நான் இப்ப டிக் பண்றேன் பாட்டம் இது அடிக்குது இது அடிக்கல இதுவும் அடிக்கல only இது மட்டும் தான் அடிக்குது ஓகேவா சோ bottom இது மூணு என்னது bottom MOSFET சரியா அப்போ bottom MOSFET ஓட இந்த drain பகுதியும் top MOSFET ஓட இந்த drain பகுதியும் சேரக்கூடாது bottom MOSFET ஓட drain பகுதியும் top MOSFET ஓட drain பகுதியும் சேரக்கூடாது ஓகேவா சேரல எனக்கு top MOSFET ஓட drain பகுதியும் top MOSFET ஓட drain பகுதியும் சேரணும் ஒருவேளை top MOSFET ஓட drain bottom ஓட drainல அடிக்குது அப்படினா then இது ஓபன் இது MOSFET ஆவே இல்ல இப்போ இது ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டாப்லர் மாதிரி இருக்கு ஒரு கம்பியா ஒரு கண்டக்டரா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இது broken ஆனதுனால தான் இங்க இருந்து இங்க கண்டினியூட்டி வருது இங்க இருந்து இங்க கண்டினியூ வருது பாயிண்ட் இங்க இருந்து இங்க வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேவா ஒரு unknown மதர்போர்ட்ல because gigabyte தவிர நமக்கு வேற எதுக்கும் ஸ்கீமேட்டிக் கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மதர்போர்ட்ல unknown போர்ட்ல எடுக்கும்போது எப்படி இதோட இத முதல்ல ஆரம்பிக்கிறோம் இன்னும் நம்ம ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் எங்க இருக்கு பார்க்கல RAM ரெகுலேட்டர் எங்க இருக்கு பார்க்கல IO கண்ட்ரோலர் எங்க இருக்கு பார்க்கல ஓகேவா எதுவுமே பார்க்கல நம்ம நேத்திக்கு பார்த்தது முந்தனத்து பார்த்தது எதுவுமே இல்ல பார்க்கல ஜஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் சோ இது வந்து டாப் MOSFET அப்படினா இந்த டாப் MOSFET ஓட தான் அடிக்கும் அதே மாதிரி இப்ப இதோட அடிக்கணும் because this is a top அடிக்குதா இது பாட்டம் தானே பாட்டமோட drainல அடிக்க கூடாது இத செக் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல நீங்க CPU எடுத்துருங்க வெளியில CPU போடாம இருக்கிறது பெட்டர் உங்களுக்கு பெட்டர் நல்லது CPU எடுத்துருங்க வெளியில இந்த டெஸ்டிங் பண்றதுக்கு சோ CPU கோர்ல மூணு ஃபேஸ் போடுறான் Intel ஒரிஜினல் மதர்போர்டா இருந்தா ஒரு அப்பர் ரெண்டு லோயர் போடுறான் Gigabyte ஒரு அப்பர் ரெண்டு லோயர் போடுறான் பட் Mercury Foxconn அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் Alstom ன்னு நினைக்கிறேன் இவெல்லாம் வந்து ஒரு அப்பர் ஒரு லோயர் போடுவான் ஒரு அப்பர் MOSFET ஒரு லோயர் MOSFET கேமிங் மதர்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 4 அப்பர் 4 லோயர் வரைக்கும் போடுவாங்க மூணு ஃபேஸ்லயும் இதுக்கு கிராபிக்ஸ் வோல்டேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது only கோர் வோல்டேஜ் மாத்திரம் தான் கிராபிக்ஸ் வோல்டேஜ் இருந்ததுனா நிறைய எடுத்து உள்ள அனுப்புவாங்க 81 மதர்போர்ட்ல ஐ திங்க் Foxconn ஓட 81 மதர்போர்டே இருக்கு இது Foxconn இது வந்து Foxconn மேனுஃபேக்சரர் நேம் வந்து Foxconn நம்ம பழனி வந்து இதுக்கு டீலரா இருக்காரு சரியா உங்களுக்கு யாருக்காச்சும் 31 மதர்போர்டு பல்கா எடுக்கணும் இவர்கிட்ட எடுக்கும்போது 5 பீஸ் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படினா மேபி உங்களுக்கு ரேட் கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு நம்ம குரூப்ல இருக்கிற பழனியோட நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா 81 எல்லா போர்டுமே வச்சிருக்காரு அவர் 110 போர்டு வரைக்கும் இருக்கும் and நம்ம குரூப்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால you can get some good support also சரியா பாத்துக்கோங்க அது business அவரோடது அதுக்கு மேல நான் போக கூடாது அவ்வளவுதான் சரியா ரைட் ஓகே டன் now CPU core IC இது சரியா இது CPU core IC இந்த அப்பர் MOSFET ஓட இந்த பகுதியில ஒரு போர்டு நல்லா இருக்கும்போது ஓகேவா இந்த அப்பர் MOSFET ஓட இந்த பகுதியில ஷார்ட் இருக்க கூடாது உங்களுக்கு கிரவுண்ட் நான் கண்டினியூவா காமிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட போர்டை கொஞ்சம் நான் உடைச்சு எடுத்துக்கிறேன் ஓகேவா கிரவுண்ட கண்டினியூவா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உட்காராது சாதாரணமா அதுக்காக தான் சரியா ரைட் இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி கிரவுண்டோட அடிக்க கூடாது ஓகேவா கண்டிப்பா அடிக்க கூடாது எந்த பகுதியுமே சரி இது கிரவுண்ட் கனெக்டட் எந்த பகுதியும் கிரவுண்டோட அடிக்க கூடாது சரியா இது எப்ப தெரியுமா கிரவுண்டோட இருக்கும் இந்த அப்பர் MOSFET இது அப்பர் தானே ஓகேவா எப்ப தெரியுமா இது கிரவுண்ட் ஆகும் நல்லா பாருங்க
இது அப்பர் தானே, இது அப்பர் தானே, எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும், இது அப்பர் தானே, ரைட். நெகட்டிவும் இங்கே வந்துருச்சு, அப்புறம் இங்கே வந்துருச்சு, 4 பின் கனெக்டரும் இங்கே வந்துருச்சு. இது 24 பின் கனெக்டர். நீங்கள் இந்த கட்டுக்கு உள்ள முன்னாடி பார்க்குறது 24 பின் கனெக்டர். ஓகேவா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 24 பின் கனெக்டர். ஓகேவா, இது 4 பின் கனெக்டர். இதில் 2 பின்னு நேச்சுரல் கிரவுண்டாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 2. இது ரெண்டும் என்ன அப்படின்னா நேச்சுரல் கிரவுண்டு. நான் இதை லாக் பண்ணிடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்கணும். ஓகேவா, இது ஓப்பனில் இருக்கணும், இதுவும் ஓப்பனில் இருக்கணும். எப்போ உங்களுக்கு இந்த 2 பின்னும் கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கோ அப்போ உங்களுடைய மதர் போர்டு இந்த 4 பின் கனெக்டர் கனெக்டடாக இருக்கும்போது டெட்டாக இருக்கும், ஆன் ஆகாது. 4 பின் கனெக்டரை எடுத்து விட்டீங்கன்னா ஆன் ஆகும், 4 பின் கனெக்டரை போட்டிங்கன்னா ஆன் ஆகாது. ஐ மீன் நான் சொல்கிறது இந்த பின்னை மீன் பண்ணுறேன், இதை மீன் பண்ணுறேன். ஓகேவா, இதை எடுத்தீங்கன்னா போர்டு நல்லா ஜம்முன்னு ஆன் ஆகும். மறுபடியும் திரும்ப இதை போட்டிங்கன்னா போர்டு ஆன் ஆகாது, டெட்டுக்கு போயிடுது. என்ன அர்த்தம் அப்படின்னா நேச்சுரல் கிரவுண்டில் இருக்கிறது 2 ஓகே, பட் கிரவுண்டில் இருக்கக்கூடாத பாசிட்டிவ் பின்னு கிரவுண்டில் இருக்கு. இது எப்போ தெரியுமா நடக்கும்? இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போடல, இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போடல. ஒருவேளை இங்கே கெப்பாசிட்டர் போட்டான்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்னு வச்சுக்கோங்க, 16 வோல்ட் கெப்பாசிட்டர், இது கிரவுண்ட் ஆகும். எப்படி சார்? இதோ இப்படி தான். அடிக்குதாமா? அடிக்குதா? ஃபர்ஸ்ட் இந்த செராமிக் கெப்பாசிட்டரை பார்த்துடணும். இப்போ 4மே அடிக்குமா? சரி, நேச்சுரல் கிரவுண்டு 1, நேச்சுரல் கிரவுண்ட் 2, பாசிட்டிவ் 12 வோல்ட் கிரவுண்டு, பாசிட்டிவ் 12 வோல்ட் கிரவுண்டு. எதனால? அங்கே காம்பனண்டே இல்லை, ஆனால் இது நெகட்டிவ் பேடு, இது பாசிட்டிவ் பேடு. இந்த செராமிக் கெப்பாசிட்டர், இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், இந்த ஃபெட்டு. இப்போ இங்கே பாருங்க கிரவுண்ட் இருக்கும். எப்போ இந்த பகுதி கிரவுண்ட் ஆகுதோ சரி, அப்போ அல்டிமேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டா உட்காரணும். எஸ், இதுவும் கிரவுண்ட்ல தான், தெரியுதா? எல்லா அப்புறம் இது மாத்திரம் கிடையாது, எல்லா அப்புறம் கிரவுண்ட்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு போர்டு டெட்டா இருக்கும்போது இந்த 4 பின் கனெக்டரை அன்பிளக் பண்ணிடுறீங்க. இந்த 4 பின் கனெக்டரை இங்கிருந்து அன்பிளக் பண்ணிடுறீங்க. அன்பிளக் பண்ண உடனே உங்களுக்கு போர்டு ஆன் ஆயிடுது. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். போர்டில் எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. போர்டில் இங்கே மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கு, வீக் ஒரு ஏரியாவில் தான் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ எனி செராமிக் போயிருக்கலாம், எனி எலக்ட்ரோலைட்டிக் போயிருக்கலாம். தீஸ் ஆர் ஆல் இன்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர். வேல்யூவை பார்க்கணுமா? ரொம்ப தெளிவாக வேல்யூ பார்க்கணும். இது நல்லா பாருங்க, இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2.5 வோல்ட் கேப்சர். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 16 வோல்ட் கேப்சர். ஓகே, சரி நான் காமிக்கிறேன் பாருங்க. கிளியரா தெரியும் இப்ப. ஓகேவா, இது பாத்தீங்க அப்படின்னா 2.5 வோல்ட் கெப்பாசிட்டர். ஓகேவா, CPU கோரோட அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இது இன்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர். 16 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த கேப்ஸ்ல பல்ஜ் இருக்க கூடாது. இந்த கெப்பாசிட்டர்ல எந்த இடத்துலயும் ஒரு லைட் பல்ஜ் கூட இருக்க கூடாது. ஓகேவா, அந்த மாதிரி பல்ஜ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்ட் உள்ள போகாது. போர்டு ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது, போர்டு ஆனே ஆகாது, போர்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். CPU கோரில் காம்ப்ரமைஸே கிடையாது. CPU கோர் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே கிடையாது. ஓகேவா, கம்பல்சரி பர்ஃபெக்டாக இருக்கணும். ரைட், ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிட்டோம். ஓகே, now இது CPU கோர் ஆச்சா? இப்போ இந்த லைன் ஓப்பனில் இருக்குது, விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோர் வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக பார்த்துட்றோம் அப்படின்னா அது டோட்டலாக டெடிகேட்டட் ஏரியா, அந்த ஏரியா பக்கம் போகவே கூடாது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய SMPSக்கு 230 வோல்ட்டு உள்ளே கொடுக்குறேன். 230 வோல்ட்டு கொடுத்துட்டேன்.
ஓகேவா? என்னோட எஸ்எம்பிஎஸ் இந்த இடத்துல வருது இல்லையா? இப்போ 230 வோல்ட் உள்ள வாங்கிட்டோம். சரியா? என்னுடைய ஸ்டெப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்டெப் என்னன்னா, எனக்கு 2 வோல்டேஜ் சரி, ஒரு ப்ரோப் இங்கே உங்க எதிரிலேயே நான் என்ன பண்ணிடுறேன், கிரவுண்ட்ல போட்டுறேன். சரியா? ஒரு ப்ரோப் கிரவுண்ட்ல போட்டாச்சு. இன்னொரு ப்ரோப் பாசிட்டிவ் ப்ரோப் மல்டிமீட்டர் பாருங்க. பாசிட்டிவ் ப்ரோபை எடுத்துட்டு வந்து நான் இந்த இடத்துல செக் பண்றேன். வோல்டேஜ் பர்பிள்ல வைக்கிறேன். சரியா? பர்பிள்ல தானே வைக்கிறேன். நல்லா பாருங்க, பர்பிள்ல வைக்கிறேன். எனக்கு 5 வோல்ட் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.159. ஓகே, இப்போ நான் அப்படியே உல்டா பண்ணிட்டு PS ஆன்ல வைக்கிறேன் பாருங்க. லிட்டில் பிட் லேசரா இருக்கும். 5.12, 4.97, 4.9 இந்த மாதிரி குறையும். ஓகேவா? இந்த ரெண்டு 5 வோல்ட், இந்த ரெண்டு 5 வோல்ட் வேற எங்கேயுமே எந்த வோல்டேஜும் வராதுமா. ஆரஞ்சுல பாருங்க எந்த வோல்டேஜும் இல்ல, 3.3 வோல்ட். கிரீன்ல பாருங்க, எந்த ப்ளூல பாருங்க எந்த வோல்டேஜும் இல்ல, -12 வோல்ட். அண்ட் என்னுடைய கிரீன்ல மட்டும் இருக்குது இப்போ 5 வோல்ட். ரெட் கலர்ல எந்த வோல்டேஜும் கிடையாது, இது +5 வோல்ட் ரன் பவர். அண்ட் எனி எல்லோ நீங்க எடுத்தாலும் எந்த வோல்டேஜும் கிடையாது. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, போர்டுக்கு இப்போ ட்ரிகர் பண்றேன் பாருங்க, போர்டை இப்போ ட்ரிகர் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, நான் எதுவுமே மாத்தல, அப்படியே இறக்குறேன் இல்ல. ஓகே, ஸோ இந்த வோல்டேஜஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னா, போர்டை நான் ஆன் பண்றச்ச வர வோல்டேஜ் வந்துருச்சா? 12 வோல்ட். போர்டை நான் எப்போ ஆன் பண்றேனோ அப்போ வர வோல்டேஜ். கிரீன்ல நீங்க மல்டிமீட்டர் கரெக்டா வச்சா கண்டிப்பா காமிக்கும். மல்டிமீட்டர் நான் சரியா வைக்கல. ஓகேவா? மல்டிமீட்டர் நான் சரியா வைக்கல. ஒரே நிமிஷம் இருங்க. கிரவுண்ட்ல ஒரு ப்ரோப் போட்டேன்னா போர்டு ஆன்ல தான் இருக்கு. ஓகேவா? கிரவுண்ட்ல ஒரு ப்ரோப் போட்டேன்னா இப்போ 12 வோல்ட் வருதா? ஆரஞ்சுல வந்து 3.3 வோல்ட் வரணும். 3.3 வோல்ட் வருதா? கிரேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவர் குட் வயர். பவர் குட் வயர் எங்க இருக்கு பாருங்க, கிரே வயர். கிரேல போர்டு ஆஃப் ஆயிருக்கு. ஆன் பண்றேன். see கிரேல அவுட்புட் பாருங்க, 5 வோல்ட் அவுட்புட் கிரேல வருதா? அதே மாதிரி ரெட்டோட அவுட்புட் 5 வோல்ட் வருதா? சோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, அன்பிளக் பண்றேன். உங்ககிட்ட நான் என்னெல்லாம் பண்றேன்னா ஒரு மொமெண்ட்டுக்கும் நான் சொல்லிட்டே பண்றேன். சோ தட் இந்த வீடியோவை நீங்க திரும்ப பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஒரு மொமெண்ட்லயே நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத சொல்லிட்டு பண்றேன். இந்த வோல்டேஜஸ் எல்லாமே ஆஃப்டர் பவர் பட்டன். இப்போ இது வெளியில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், இது நல்லா ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த கிரீனையும் இந்த பிளாக்கையும் ஷார்ட் பண்றோம். இந்த கிரீனும் இந்த பிளாக்கும் ஷார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிரீனு இந்த பிளாக் வந்து இந்த கிரீனை டாமினேட் பண்ணும். எப்பவுமே கிரவுண்டு தான் நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் அடிக்கும். அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இது எஸ்எம்பிஎஸ்க்கு உண்டான புரிதல். ஓகேவா? எஸ்எம்பிஎஸ்க்கு உண்டான சிக்னல். எப்போ இந்த கிரீன் கிரவுண்ட் ஆகுதோ, போர்டு போடுற பாருங்க, போட்டாச்சா? ரைட். நவ் என்னுடைய நெகட்டிவ் ப்ரோபை எடுத்துட்டு வந்து நான் இந்த இடத்துல போட்டுட்டேன்னா, கிளிப்ல போட்டிருக்கேன். நெகட்டிவ் ப்ரோபை கிளிப்ல போட்டிருக்கேன். இப்போ பாருங்க 5 வோல்ட் என்ன கலர்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, கிரீன்ல வச்சிருக்கேன். சரியா? ஃபைவ் வோல்ட் வருதா? ரைட். அதே மாதிரி பை த சேம் வே அப்படியே வெயிட் பண்ணுங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன பிராக்டிக்கல் தான், அதுக்கப்புறமா அதை தூக்கிடலாம்.
இப்போ பர்பிள்ல வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரீன்ல வச்சிடுறேன். ஓகே, கிரீன்ல வச்சாச்சா? வந்துட்டேனா? இப்போ ரெண்டாவது மல்டிமீட்டரோட ப்ரோபை பர்பிள்ல வைக்கிறேன் பாருங்க. இப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்த மல்டிமீட்டர் 5 வோல்ட் காமிக்குதா? ஓகேவா? 5 கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். 5 அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஐஓ சரியா? வருதா 5 வோல்ட்? கீழே இருக்கிற மல்டிமீட்டர் நம்மளுடைய மல்டிமீட்டர் கிரீன்ல இருக்கு. ஓகேவா? அதாவது யூனிட்டோட இந்த மல்டிமீட்டர் நான் இப்போ ஷேக் பண்றேன் இல்லையா, இந்த மல்டிமீட்டர் கிரீன்ல இருக்கு. மேல இருக்கிற அந்த மல்டிமீட்டர் மீகோ மல்டிமீட்டர் பர்பிள்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நான் போர்டுக்கு ட்ரிகர் கொடுக்குறேன். யார் காணாம போனா? கிரீன் காணாம போயிடுச்சு. எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆயிட்டு போர்டு ஸ்பின் ஆகிட்டு இருக்கு, ஃபேன் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? எப்ப நான் பவர் பட்டன் ட்ரிகர் கொடுக்கறனோ அப்ப பர்பிள்ல எந்த மாற்றமும் இருக்காது. மீகோ காமிக்கிறது பர்பிளோட வயர். ஓகேவா? பர்பிள்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் உங்களுடைய பிஎஸ் ஆன் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஆகும். இந்த ஜாபை பண்றது என்னுடைய ஐஓ. இந்த ஜாபை பண்றது என்னுடைய ஐஓ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் பாயிண்ட். ஒரு மதர் போர்டு டெட்டா இருக்கிறதுக்கு, பவர் ஆன் நோ டிஸ்பிளேல இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் பாயிண்ட். எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்றேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை வச்சுட்டு தான் நம்ம இப்போ ஃபர்தர் ப்ராக்டிக்கல் உள்ள போறோம். சரியா? ரைட். நான் இந்த இடத்துல இருக்கிற இந்த பிஎஸ் ஆன் அப்படிங்கிறது 5 வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த பிஎஸ் ஆன் அப்படிங்கிறது ஐஓ. இதுதான் இந்த மதர் போர்டோட சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். ஓகேவா? எஸ்ஐஓ சிப் அப்படிங்கிறது இது இங்க இருக்குல்ல, இது இந்த லேண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கீழே வந்து லேண்ட் ஐசி போட்டிருக்கான். இது என்னுடைய சவுண்ட் ஐசி. ஓகேவா? ஆர் திஸ் இஸ் மை லேண்ட் ஐசி, நாட் திஸ் இஸ். இது என்னோட லேண்ட் ஐசி கிடையாது. இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லேண்ட் ஐசி. லேண்ட் ஐசி இந்த இடத்துல போட்டிருக்கான். இந்த லேண்ட் ஐசி ஹீட் ஆகக்கூடாது. இந்த லேண்ட் ஐசி ஹீட் ஆச்சு அப்படின்னா என்னுடைய வோல்டேஜ் ரிட்டர்ன் ஆகும். ஸ்டாண்ட் பை. இன்னும் நம்ம ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் பார்க்கல, பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? எதுக்காக வந்து இதை லேண்ட் ஐசின்னு நான் சொல்றேன்? நார்மலா லேண்ட் ஐசி இந்த லேண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல தானே வரும். எதுக்காக இந்த இதை வந்து நீங்க வந்து டெஸ்க்டாப்போட மதர் போர்டில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கறதே ரொம்ப ரேர். ப்ராக்ஸின்ல போட்டிருக்கான், எல்லாத்துலயும் இருக்காது. இன்டெல் ஒரிஜினல் போர்ட்லயே இருக்காது மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஸ்ல. ஓகேவா? ஸோ லேண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட தான் இது வரணும் நார்மலா. சரி, இதை எப்படி நான் லேண்ட் ஐசின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் இல்ல சார், இது கிளாக் ஐசி. இதுதான் கிளாக் ஐசி, இதுதான் கிளாக் கிறிஸ்டல். கிளாக்கோட 14 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் இது லேனோட கிறிஸ்டல், லேன் ஐசி. அப்ப இந்த மதர் போர்ட்ல 3 கிறிஸ்டல். இது மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஃபார் த என்டையர் மதர் போர்ட். This is the megahertz crystal for the dedicated LAN IC, and this is the kilohertz crystal to turn on my motherboard. இதுதான் நம்பால். கீழ பாக்குறீங்க இல்லையா, இதுதான் நம்மளுடைய கிறிஸ்டல். ஓகேவா? ஃபைன், பார்க்கலாம். இன்னைக்கு 32 கிலோஹெர்ட்ஸ் கண்டிப்பா ஆடியே ஆகும். சரியா? பார்ப்போம். ஓகே, சோ இந்த 5 வோல்ட் ஐஓ கண்ட்ரோலர், இந்த 5 வோல்ட் ஐஓ கண்ட்ரோலர் எந்த பின்ல கிரவுண்ட் பண்ணுது அப்படின்னு தெரியறதுக்கு ஸ்கிமேட்டிக் இல்லாத மதர் போர்ட்ல உங்களுக்கு டேட்டா ஷீட் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த டேட்டா ஷீட்ல பின் நம்பர் 34 நீங்க பாருங்க. இது வந்து 64 லெக் இருக்கிற ஐஓ கண்ட்ரோலர். ரொம்ப சிலதுல பாப்பீங்க, லைக் ஆசூஸ்ல பாப்பீங்க, இதுல போட்டிருக்கான். ஓகேவா? 64 லெக் மட்டும் தான் இருக்கும். இதுல பாதி தான் இருக்கும். நம்ம நார்மலா பாக்குறதுல பாதி தான் இருக்கும். இதுல பின் நம்பர் 34 பாத்தீங்கன்னா PS ஆன், பவர் சப்ளை ஆன். அதே மாதிரி 3 வோல்ட் ஸ்டாண்ட் பை, 3 வோல்ட் ஸ்டாண்ட் பை. பின் நம்பர் ரெட்ல போட்டிருக்கிறதெல்லாம் 11, 53, 27. இதெல்லாம் என்ன? இதோட சப்ளை வோல்டேஜ். ஓகேவா? இதெல்லாம் இதோட சப்ளை வோல்டேஜ். பின் நம்பர் 43 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
RSM RST. Pin number 48 பாத்தீங்கன்னா 5 volt dual. ரெட் கலர்ல போட்டுருக்கிறதெல்லாம் 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல பின் நம்பர் 33 அதுக்கு முன்னாடி பின் நம்பர் 33 இம்பார்ட்டன்ட். PIN SWH அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா உங்களுடைய லேப்டாப் டெஸ்க்டாப் மதர் போர்டு பவர் சுவிட்ச்னு அர்த்தம். PIN SW அப்படிங்கிறது என்னது? உங்களுடைய மதர் போர்டோட பவர் சுவிட்ச் என்ன? அதையும் நம்ம செக் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தறேன் அப்படினா PS ஆன். ஓகேவா? PS ஆன் அப்படிங்கற இந்த சுவிட்சை முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சறேன். பின் நம்பர் 1 இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? பின் நம்பர் 1 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு பின் நம்பர் 64 இல்லையா? 64 இப்போ எப்படி 16 16ஆ பிரிக்கலாம். ஓகேவா? 16 32 48 64. சரியா? 16 32 33 34. இந்த 33 34 இந்த பின்ல வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். சோ எனக்கு இந்த நியர் பை இருக்கிற இந்த ஸ்லாட்ல பிகாஸ் இந்த ஸ்லாட் எல்லாம் இந்த பின்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் தான். போர்டு கனெக்டடா இருக்கு. போர்டு கனெக்டடா இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா PS ஆன் வோல்டேஜ் நான் இங்க வைக்கிறேன் 5 வோல்ட் வருது. ஓகேவா? எங்க வைக்கும்போது இங்க வைக்கும்போது சேம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சார் மாஸ்க் போடவோ தெரியல சார். வச்சிருங்க. தம்பி வந்திருக்கா அப்படியா? சரி லேப்டாப் மட்டும் கொடுத்துருங்க சார். அதெல்லாம் ஒண்ணு லேப்டாப் ஓகே லேப்டாப் மட்டும் கொடுத்துருங்க. கொடுங்க நான் எடுத்துக்கிறேன். கொடுங்க கொடுங்க. அவ்வளோதான் சார். இது எல்லாமே எடுத்துட்டு போயிடலாம். சரியா? அப்போ வச்சுருங்க சார். அப்போ வச்சுருங்க. கிளாஸ்ல இருக்கேன் சார். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி சரியா? சரி. எப்போ? ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகும். ரெடி பண்ணிடலாமா? இல்லையா? பார்த்தா தான் சொல்ல முடியும். என்ன கண்டிஷன் சொல்லுங்க. ஆமா. ஓபன் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா பேசிக்கலாம். இது 10 வருஷம் ஆச்சு வாங்கி. அதுதான் சொல்றேன். அதுல ஸ்பெண்ட் பண்ற மணியை பொறுத்து தான் அதை பண்ணணுமா வேண்டாமாங்கிறது. ஆமா. அது நான் உங்ககிட்ட சொன்னோம்லாம் பண்ண முடியாது. ஏதோ இருந்தாலும் நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. 4 மணிக்கு நான் போயிட்டு ஃபோன் பண்ணட்டுமா? பண்ணுங்க. சரி பண்ணுங்க. ரைட். ஓகேமா? சோ இப்போ இதோட நியர் பைல எனக்கு ஏதாச்சும் 5 வோல்ட் கிடைக்குதா பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த பின்ல வைக்கிறேன். ஓகேவா? நான் எதுக்கு பயந்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த IO கண்ட்ரோலர் போர்டு அண்டர் வாரண்டி போர்டு இது புது மதர் போர்டு. போர்டு டெட்டா இருக்குன்னா நீங்க தாராளமா வைக்கலாம். ஓகேவா? போர்டோட சீலே இப்போ நான் தான் பிரிச்சேன். இந்த 31 மதர் போர்டை தான் நான் தான் இப்போ பிரிச்சேன். ஓகேவா? அதனால ஒரு குட் மதர் போர்டில் ரெக்கார்ட் எடுக்கும்போது எவ்வளோ சேஃபாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக தான் எடுக்கணும். சரியா? ஏன்னா பின் நம்பர் 34ல 5 வோல்ட் இருக்கு. பின் நம்பர் 33ல பின் நம்பர் 35ல என்ன இருக்கும் தெரியாது நமக்கு. ஸோ போர்டு காலி ஆகிறதுக்கு அல்லது ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நியர்பைல நான் வைக்கிறேன். நீங்க இன்னொன்று பண்ணலாம். ரொம்ப ஈஸியா என்ன தெரியுமா பண்ணலாம்? இதை எடுத்து விட்டுருங்க. கண்டினியூட்டி மோட்ல வச்சுக்கோங்க. இந்த பின்னுக்கும் பின் நம்பர் 34க்கும் கண்டினியூட்டி இருக்கா பாருங்க. யார் உங்களை கேட்க போறா? இதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன வேணா பண்ணலாம் தானேம்மா. இவன் வெளில போயிட்டான்னா என்ன வேணா பண்ணிக்கலாம் தானே. சிமாஸ் பேட்டரியை விட வெளில எடுத்துருங்க. இவன் தான் இவனோட கனெக்டடா இருக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த இடத்துல வர 5 வோல்ட் இதோடது நம்ம ஆளுதான்னு செக் பண்றதுக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்? கண்டினியூட்டி மோட்ல வச்சு இது 34ல நான் வைக்கிற இந்த பின்னு 34ல கிரவுண்டோட பஸ்ஸர் அடிக்குதா பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் பவர் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. பவர் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வோல்டேஜ் காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. தென் இவன் தான் என்னுடைய ஆள். சரி எனிவே நம்ம ஒன்று பண்ணுவோமா? இதை பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா SMPS எடுத்துட்டு மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோட்ல வச்சுட்டேன். ஓகேவா? மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோட்ல வச்சுட்டேன். கண்டினியூட்டி மோட்ல வச்சுட்டு சரி எஸ் கண்டினியூட்டி மோட்ல வச்சுட்டேன். இப்போ என்னுடைய இந்த கிரீன்ல வைக்கிறேன். என்னுடைய இந்த கிரீன்ல வைக்கிறது இந்த பாலோட இப்ப பஸர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன விட்னஸ் வேணும் இல்லையா? கிரீன் எங்க அடிக்குது, கிரீன் இங்க அடிக்குதா, இல்ல கிரீன் இங்க அடிக்குதா, கிரீன் இங்க அடிக்குதா, கிரீன் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அடிக்கும்.
எஸ்எம்பிஎஸ்ல இருந்து இறங்கி வருது இந்த கிரீன் வயர். என்ன ஆகுது அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்ல இருந்து இப்படி வரான். ஓகேவா, நல்லா பாருங்க இந்த கிரீன் வயரோட ஸ்டோரியை. இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்லோவா இருக்கும், அதுக்கப்புறமா அது தானா போயிடும். இந்த இடத்துல மட்டும்தான் சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். முத்து ஒரு 2 மணிக்கு மேல வாங்க. முத்து ஒரு 2 o'clock போல வரீங்களா? வந்தீங்கன்னா நான் செக் பண்ணி கொடுத்துருவேன். இல்லைன்னா நீங்க இப்போ வந்து எடுத்துட்டு போயிடலாம். நான் கிளாஸ்ல இருக்கேன், உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம். வந்து எடுத்துக்கோங்க, வாங்க 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 வாங்க. ஓகேவா, இங்க பாருங்க இது எங்க இருந்து வருது அப்படின்னா என்னுடைய பவர் சப்ளை உள்ள இருந்து வருது. 5 வோல்ட் கேரி பண்ணிக்கிட்டு வருது. 5 வோல்ட் கேரி பண்ணிக்கிட்டு என்ன ஆகுது, இது இப்படி இறங்குது. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல 5 வோல்ட் இறங்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா போர்டுக்கு இங்க இருந்து இந்த ஐஓ கண்ட்ரோலருக்கு ட்ராக் ஃபார்ம் பண்ணிருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 5 வோல்ட் இது உள்ள போர்டுல இறங்கி ஒரு காப்பர் லைன் வழியா இப்படி வந்து இந்த 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 34வது பின்னுக்கு மேல ஏறி நிற்கும். ஐஓ கண்ட்ரோலர் நல்ல ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ற குவாலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன அந்த பல பேருக்கு கிடையவே கிடையாது. சவுண்ட் ஐசி, லேன் ஐசி, ஐஓ கண்ட்ரோலர், ஐசிஹெச், ஜிஎம்சிஹெச், சிபியு, கிராஃபிக்ஸ் ஐசி, ப்ளூடூத் ஐசி, கார்டு ஐசி ஒருத்தனுக்கும் கிடையாது. எல்லாம் வோல்டேஜை வாங்குவோம். இது சிக்னல் வோல்டேஜ், திஸ் இஸ் நாட் சப்ளை வோல்டேஜ். இவனுக்கு போற சப்ளை வோல்டேஜ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்க நான் சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. இது சிக்கல். பிஎஸ் ஆன் அப்படிங்கிறது நீ ஆன் ஆகலாம் அப்படிங்கிற கமெண்ட் ஐஓ கொடுக்குற சிக்னல். இது ஐஓ தன்னிச்சையா பண்றது கிடையாது, இங்கிட்ட இருக்கிற பிசிஹெச்சோட கைகோர்த்து பண்ணும். சிம்பிளா நான் நீங்க படிச்ச தியரியை நான் ஒரு முன்னோட்டம் ஓடட்டுமா? ஐஓ கண்ட்ரோலர் இங்க இருக்கா, ஐசிஹெச் இந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? பவர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே அந்த ட்ரிகர் எல்லாத்தையும் பார்க்க தான் போறோம் இன்னைக்கு. ஓகேவா, இன்னைக்கு 3 மணி வரைக்கும் இந்த பிராக்டிக்கல் முடிப்போம், 2 மணி வரைக்கும் அட்லீஸ்ட். சரியா? பவர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ட்ரிகர், இன்கமிங் ட்ரிகர் உட்கார்ந்து எந்திரிக்கும் இந்த இடத்துல. இது உள்ள வந்த உடனே இதோட இன்புட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா இதனுடைய கிளாக், இதனுடைய ரீசெட், நான் காமனாவே சொல்றேன் ரெண்டுத்துக்கும். ஓகேவா, ரீசெட், கிளாக் அண்ட் சப்ளை கரெக்டா இருந்ததுன்னா இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பயாஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பயாஸ். இதற்கு பாருங்க, இதுதான் பயாஸ், இது கிடையாது. நான் வந்து கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், சோ தட் எனக்கு தெரியல. போர்டை பார்த்து பேசியிருந்தேன்னா எனக்கு இன்னொரு இதுதான் பயாஸ். எனக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியுது தான் பயாஸ். இதோட பின் நம்பர் 8ல 3.3 வோல்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, ஒரு வேளை இருந்தது அப்படின்னா இதை அன்செக் பண்ணுறோம். அது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்கேருந்து அவுட் கோயிங் ட்ரிகர் இங்கே போகும், இங்கேருந்து S4 அண்ட் S3 இங்கே வரும். இது வந்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து தான் என்ன ஆகும், பிஎஸ் ஆன் போகும். பிஎஸ் ஆன் போகும் அப்படிங்கிறத விட இப்போ இங்கேருந்து புறப்பட்டுலாம் போகிறது கிடையாது. இவன் தானே இங்கே வந்து நிற்கிறான், இவனா இங்கே போனான்? இல்லை, இவன் தான் இங்கே வந்து நிற்கிறான். அப்போ என்ன தெரியுமா பண்ணும், ரொம்ப சிம்பிளா, இது என்னுடைய பிஎஸ் ஆன் 5 வோல்ட். ஓகேவா, இது என்னுடைய ஐஓ கண்ட்ரோலருக்கு உள்ள இருக்கிற லாஜிக். ஓகேவா, எப்போ ஐஓ கண்ட்ரோலருக்கு S4 அண்ட் S3 சிக்னல் உள்ள வந்துடுதுன்னு தெரியுதோ ஐஓ கண்ட்ரோலர் புரிஞ்சுக்கிடும் ஐசிஹெச் வேக்கப் ஆயிடுச்சு. இந்த மூமெண்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் பிஎஸ் ஆன என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ளாரவே கிரவுண்ட் பண்ணும். உள்ளுக்குள்ளார கிரவுண்ட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் கிரவுண்ட் ஆகுது. இந்த இடம் கிரவுண்ட் ஆகுறதுனால இந்த இடம் கிரவுண்ட் ஆகுது. இந்த கிரவுண்ட் மேலே ஏறி போயிட்டு எஸ்எம்பிஎஸ்க்கு இந்த சமிஞ்சை வழியா தான் சொல்லும், இந்த சிக்னல் வழியா தான் சொல்லும். அதனாலதான் நீங்க வெளியில எடுத்து கிரீனை பிளாக்கோட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க பவர் சப்ளை சுத்துது. இந்த வேலையை ஆட்டோமேட்டிக்கா பண்றது தான் ஐஓட டியூட்டி. இந்த வேலையை தானே பண்றது தான் ஐஓட டியூட்டி. ஸோ இப்போ நம்ம அது கண்டினியூட்டி பார்க்கறதுக்கு தானே வச்சிருந்தோம். இப்போ கண்டினியூட்டி பார்த்துடலாமா? கிரீன் வயர் எங்க இருக்கு, கிரீன் வயர் எங்க இருக்கா? இப்போ இந்த பால்ல டச் பண்ணி பார்ப்போம், சவுண்டு கேட்கும் கிளீனா உங்களுக்கு. இப்போ இந்த பாலை இதோட டச் பண்ணி பார்ப்போம், அதான ரொம்ப முக்கியம் நமக்கு இல்லையா? இந்த டெஸ்டிங் பாயிண்ட்டை இதோட டச் பண்ணி பார்ப்போம். பின் நம்பர் 33, பின் நம்பர் 34. ஓகேவா? சோ இங்கிருந்து வர்றது இந்த ரெசிஸ்டர் வழியா ஏறி இது வழியா உள்ள வருது. புரிஞ்சுதா? இந்த பிரிட்ஜ் வழியா வந்து இது வழியா உள்ள வருது. அப்ப நான் இங்க வைக்கிறதும் ஒண்ணுதான், இங்க வைக்கிறதும் ஒண்ணுதான், இங்க வைக்கிறதும் ஒண்ணுதான், மூணும் ஒரே லைன் தான். புரிஞ்சுச்சோமா? இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சேஃபர் ஜோன் பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்க்கணும்.
எவ்வளவுக்கு எவ்வளவு சேஃப்டியா பண்ண முடியுமோ அவ்வளவு சேஃபா பண்ணணும். கிரீன்ல ஒரு ப்ரோப் போட்டாச்சு. பவர் சப்ளை 230 வோல்ட் கொடுத்துட்டேன். மல்டிமீட்டர் வோல்ட் மோட்ல வச்சுட்டேன். இப்போ எனக்கு இங்க வச்ச உடனே 5 வோல்ட் ரைஸ் ஆகணும். நின்னுட்டானா? இப்போ மதர் போர்டை ட்ரிக் பண்றேன். ஓகேவா? மதர் போர்டை என்ன பண்றேன்? பவர் பட்டனை பார்த்து பவர் பட்டனை ஆன் பண்றேன். இப்போ ஆன் பண்ண உடனே இது காணாம போடும். கரெக்டா? ஏன்னா இது கிரீன் வயரோட ரெப்ரசன்டேட்டிவ் PS ஆன். ஆன் பண்ண உடனே இப்போ காணாம போடும். ரெடி? 1 2 3. உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். SMPS ஸ்பின் ஆகிற சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சி SMPS கிளியர் ஸ்பின்னிங்ல இருக்கு. நான் இது கூட நல்லா தான் இருக்கு. எடுத்ததுனால ஒரு சவுண்ட். ஓகேவா? அதுல இருந்து ஒரு நாய்ஸ் வருது. ஸோ இப்போ நான் போர்டை ஷட் டவுன் பண்றேன். எய்தர் ப்ராப்பராவோ அல்லது பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டோ ஷட் டவுன் பண்றேன். பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சிருக்கேன். ரைஸ் ஆயிடுச்சா? ஓகேவா? ரைஸ் ஆயிடுச்சா? அகைன் பவர் பட்டனை பிரஸ் பண்ற போர்டு ஆன் ஆகும்போது என்ன ஆகும்? திஸ் கோஸ் டு 0. யார் பண்றா இந்த வேலையை? இந்த 0 பண்ற வேலையை யார் பண்றா? IO கண்ட்ரோலர் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த ஜாபை பண்றதுக்கு IO கண்ட்ரோலருக்கு ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் போய் ஆகணும். இனிதான் ஸ்டாண்ட் பை எடுக்க போறோம். ஓகேவா? ஸ்டாண்ட் பை இப்போ IO ஃபர்ஸ்ட் IO வேணா சி என்னுடைய பேட்டரி கனெக்டர். என்னுடைய பேட்டரி கனெக்டர் இப்போ நான் என்ன பண்ணணும்னா B11 வந்துருச்சா? ஸோ எனக்கு எவ்வளோ விஷயம் கிளியர் ஆகுதுமா லேப்டாப்ல? இல்ல எவ்வளோ விஷயம் கிளியர் ஆகுது. இந்த பேட்டரி கனெக்டர்ல எனக்கு 3.3 வோல்ட் வந்துருச்சுன்னா எவ்வளோ விஷயங்கள் இந்த 3.3 வோல்ட் சொல்லுது. ரொம்ப சாதாரணமா செக் பண்றோம். எவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி எவ்வளோ லாஜிக் இருக்கு. ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் பவர் சீக்வன்ஸ் இஸ் பர்ஃபெக்ட். மை சார்ஜ் ரைஸ் மை V in my current limiting section, my all upper MOSFETs 5 volts and 3.3 volts regulator IC, அதோட மாஸ்டர் எனேபிள், அதோட செகண்டரி எனேபிள், அதோட அவுட்புட் லைன், எவ்வளோ விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக அளந்துட்டு போயிடும் பேட்டரி கனெக்டர்ல. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம் தான் இந்த 3.3 வோல்ட் நீங்க மெஷர் பண்ற இந்த இடம். 5 வோல்ட் லைன்லயும் 3 வோல்ட் லைன்லயும் ஷார்ட் இல்லைன்னு அர்த்தம். இது என்னது? இது சவுண்ட் ஐசியா? இப்போ இந்த சவுண்ட் ஐசிக்கு பக்கத்துல ஓல்டு மதர் போர்ட்ல வரும் கண்டிப்பா. ஓகேவா? இந்த சவுண்ட் ஐசிக்கு பக்கத்துல எதுனா நான் வோல்டேஜ் வருதா பாக்குறேன். பவர் கொடுத்துருக்கு இல்லையா? பொறுமையா பார்க்கணும். ஒரு சீல் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிலாம் எனக்கு அனுப்பினதுனா இதை நான் வேற மாதிரியே ஹேண்டில் பண்ணுவேன். ரொம்ப வந்து ஒரு லீனியர் செக்ஷனுக்கு கொடுக்கறதுனால இந்த ஒரு கெப்பாசிட்டர்ல தான் கொடுப்போம். ஓகேவா? சவுண்ட் ஐசிக்கு ஒரே ஒரு கெப்பாசிட்டர், ஃபில்டர் கெப்பாசிட்டர் வழியாக தான் கொடுப்போம். கொடுத்தான்னா எய்தர் 3.3 வோல்ட் ஆர் 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை பஸருக்காக கொடுக்குறது. ஓல்டு போர்டில் இது க்ளீனாக வரும். லேன் ஐசி கிட்ட வருதா பார்க்கலாமா? தூரம் வருது. மைக் ஆஃப் பண்ணுமா? இதோ லேன் ஐசி கிட்ட வருது பாருங்க, 3.3 வோல்ட். ஓகேவா? இப்போ இந்த 3.3 வோல்ட் லேன் ஐசி கிட்ட போகுது இல்லையா? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் காயில் ஆர் காயில். இது காயில். இந்த காயில் உள்ள போயிட்டு வெளியில வந்து, ஓகேவா? இந்த காயில் உள்ள போயிட்டு வெளில வந்து இந்த ஃபில்டர்ல போடுறோம்னா போட்டு அதுக்கப்புறமா தான் லேன் ஐசிக்கு அனுப்புவோம். இப்போ இந்த கெப்பாசிட்டரோட இந்த பகுதி கிரவுண்டு, இந்த கெப்பாசிட்டரோட இந்த பகுதி பாசிட்டிவ். இந்த கெப்பாசிட்டரோ அல்லது இந்த காயிலோ இந்த லேன் ஐசியோ ரெண்டுத்துல எதுனா ஒன்னு ஃபால்ட்னு வச்சுக்கோங்க. தென் உங்களுடைய இந்த 3 போர்டை நான் ஆன் பண்ணல,
இந்த 3.3 வோல்ட் வரவே வராது. ஓகேவா? இந்த 3.3 வோல்ட் வெளில வராது. இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு ஃபால்ட் இருந்ததுன்னா கூட ஓகேவா? எது எய்தர் லேன் ஐசி, நார்மலா லேன் ஐசிக்கு மேல கை வைக்கிறீங்க ஹீட் ஆகுது. ஓல்டு லேன் ஐசிக்குலாம் 5 வோல்ட் போகும், இதுக்கு தான் 3.3 வோல்ட் போகுது. ஓல்டு லேன் ஐசிக்கு 5 வோல்ட் போகும். ஓகேவா? இதுல 3.3 வோல்ட் அனுப்பலாம். ஓகேவா? see இது ஒரு சின்னதா ஒரு நோட் ஆனதான். நீங்க பாக்குற சேம் 3.3 வோல்ட் தான் நீங்க இந்த இடத்துல பாக்குற 3.3 வோல்ட். ஓகேவா? எதுல A14ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கிளீனா வரணும். வருதா? 14ல வர 3.3 வோல்ட் உங்களுடைய மதர் போர்டோட ஸ்டாண்ட் பை செக்ஷன் நல்லா இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றது. சரியா? 14ல இருந்து எடுத்து இப்ப 15ல வச்சிருக்கேன் பாருங்க, 15ல வச்சிருக்கேன், எந்த விதமான வோல்டேஜும் கிடையாது. ஆனால் ஆஃப்டர் பிரஸிங் பவர் பட்டன் 15ல வர இந்த 3.3 வோல்ட். ஓகேவா? CPU இல்ல இல்லையா? CPU கிடையாது. 15ல வர போற இந்த CPU கிடையாது நம்ம போர்டுல. CPU எடுத்துட்டு இருக்கோம்ல, கோரே கொடுக்கலையே. 15ல வர இந்த 3.3 வோல்ட் உங்களுடைய மதர் போர்டுல பல விஷயங்களை கன்ஃபார்ம் பண்றது. இதான் கடைசி சிக்னல். லேப்டாப்போட சயின்ஸ்ல இதை தான் வந்து கடைசி சிக்னலா நிறுத்துவோம். இதுக்கு பேரு பிளாட்ஃபார்ம் ரீசெட். இதை எல் ரீசெட் அப்படிங்கிற பேர்ல இங்க பார்ப்போம். கொடுத்துருப்பான் பாருங்க ஐஓவோட டேட்டா ஷீட்ல எல் ரீசெட் அதை கொடுத்துருக்கான் பாருங்க. 13 பின் நம்பர் 13 பாருங்க, தட் இஸ் யுவர் பிளாட்ஃபார்ம் ரீசெட். எல் ரீசெட்னு கொடுத்துருக்கான் இல்லையா? ஐஓல கண்டிப்பா பார்க்கலாம். பிகாஸ் பிசி ஸ்லாட் எல்லாத்துலயும் இருக்காது இல்ல, இந்த மதர் போர்ட்ல இருக்கு. ஓகே, எல்லாத்துலயும் இருக்காது இல்ல. தென் எங்க பாக்குறது? கண்டிப்பா நம்ம அங்கதான் பார்த்தாங்க, இங்க ஐஓல. சரி, இது மதர் போர்ட்ல ஸ்டெப் நம்பர் 1. அப்போ இப்போ மதர் போர்ட்ல வந்து 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு இல்லையா? How to find out that regulator IC? ரெண்டு ஆப்ஷன். ஒரு மதர் போர்டு டெட்டா இருக்கும்போது இந்த B10ல வச்சுக்கிட்டு மதர் போர்டுல இருக்கிற எல்லா ரெகுலேட்டர்லயுமே இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இவனுக்கு தான் கொடுக்கணும். இது இருக்கான் பாருங்க, இதோட ட்ரெயின் பாயிண்ட்ஸ்ல வச்சு ட்ரெயின்ல தான் வைக்கணும். ஓகேவா? நான் இப்ப 3.3 வோல்ட் இங்க வருதா நான் பாக்குறேன்? நோ. 3.3 வோல்ட் இங்க வருதா பாக்குறேன்? நீ பார்த்தாருன்னு வச்சுக்கோ, என்ன கொண்டுடுவது. சரி, இதே கனெக்ட் பண்ணாம விட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. கிரவுண்ட் கனெக்ட் பண்றது அப்பப்போ இது கிரவுண்ட் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குமா? நீடில் ப்ரோபிள்ல நீடில் ப்ரோபிள் நிக்கவே நிக்காது கிரவுண்ட்ல. ரைட், இப்போ ஏதாச்சும் வோல்டேஜ் வருதா? 5 வோல்ட்? நோ. வந்துட்டான் பாருங்க. சரியா? இப்போ இதுல அவுட்புட்ல ஏதாச்சும் இப்போ வரும் பாருங்க, 3.3 வோல்ட் இதுல வரும் பாருங்க. ரொம்ப லைட்டா வைக்கணுமா? அந்த மாதிரிலாம் குத்தாதீங்க. ஓகேவா? நானே தப்பு பண்ணிட்டேன். நானே உங்ககிட்ட சொல்லுவேன், இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. சரியா? நீங்க ஓவர் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? இது ஆக்சுவலி வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில வந்துடும். அதுக்கப்புறமா பிசி எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்டே கிராஃபிக்ஸ் கார்டே போட முடியாது. கிராஃபிக்ஸ் கார்டு போட்டா வேலை பண்ணாது இந்த வோல்டேஜ் இல்லாம. அதெல்லாம் குத்தாதீங்க. ரொம்ப பாருங்க, நான் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்க. நான் பண்ண தவறு தான். அதுக்காக நீங்களும் அந்த மாதிரி குத்தணும்னு அவசியம் கிடையாது. வோல்டேஜ் இருந்தா லைட்டா நம்ம வைக்கும் போதே வந்துடும். வோல்டேஜ் இல்லை அப்படின்னா வரவே வராது. ஓகேவா? சி, ஏதோ லூஸ் கான்டாக்ட் ஆகுது அடிக்கடி. ஒரு நிமிஷம் இருங்க, பவர் கேபிள மாத்துறேன். இந்த டெஸ்க்டாப்போட பவர் கேபிள் சரியில்லை. எஸ், இந்த சவுண்ட் வரணும். ரைட், 5 வோல்ட். ஸோ ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப மெதுவாக அப்படி வச்சாவே போதும். நாசுக்காக வச்சா போதும், வந்துடும். சரியா? லைட்டாக வச்சா போதும். நான் இப்போ 3.3 வோல்ட் வருதா? நோ. அப்போ இங்கே 3.3 வோல்ட் வரல அப்படின்னா
ஒரு டெட் மதர் போர்டில் இப்போ இங்கே 3.3 வோல்ட் வரலன்னு வச்சுக்கோங்க. இங்கே 3.3 வோல்ட் வரல. 3.3 வோல்ட் வரல, நான் இந்த சோர்ஸை பார்க்கணும் 5 வோல்ட் வருதான்னு. ஓகேவா? ஒரு டெட் மதர் போர்டில். இந்த மதர் போர்டு குட் ஒர்க்கிங் மதர் போர்டு இல்லையா? தென் வேர் இஸ் மை 3.3 வோல்ட்? இங்கே பார்க்குறேன் பாருங்க, 3.3 வோல்ட் இருக்கா? இப்போ இதில் 5 வோல்ட் இருக்கா பார்க்குறேன். 5 வோல்ட் இருக்கா? இப்போ இங்கே 2.1 வோல்ட் வரணும். ஃபைவ் வோல்ட், 3.3 வோல்ட், இதோட ஸ்டெம் தான் இது. ஸோ இதுலேயும் 3.3 வோல்ட் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல 2.1 வோல்ட். நோ. எனிவே, நான் பார்க்குற ரெகுலேட்டர் இந்த மாதிரி இருக்காது. நான் பார்க்குற ரெகுலேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சி இங்கே 3.3 வோல்ட் 5 வோல்ட் போகும், 3.3 வோல்ட் வெளில வரும். இந்த இடத்துல 2.1 வோல்ட் நார்மலாக இருக்கும். இனி 1 ஆம்ப் ரெகுலேட்டராக இருந்தாலும் சரி, 5 ஆம்ப் ரெகுலேட்டராக இருந்தாலும் சரி, பட் 2.1 வோல்ட் இந்த ரெகுலேட்டரில் இல்லை. L1117 இது. ஓகேவா? நம்மளோட ரெகுலேட்டர் முதல்ல பிடிப்போம். இது என்னது? ஐசிஹெச்சோட டெடிகேட்டட் சப்ளை. ஓகேவா? ஃபாக்ஸின்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன், டெடிகேட்டட் சப்ளை. ஸோ ஒருவேளை எனக்கு என்னுடைய நார்மல் 3.3 வோல்ட் இல்லை, அல்லது இந்த 3.3 வோல்ட் இதோட பசர் அடிக்குது, இந்த 3.3 வோல்ட் இதோட பசர் அடிக்குது அப்படின்னா நான் பெரிய மாஸ்பெட் மாதிரி இருக்கிற அந்த எல்டிஓ ரெகுலேட்டரை தேட மாட்டேன். இதில் ரொம்ப எல்லாமே சுருக்கி கொடுத்துருப்பாங்க. அப்பர் சிபியூவோட ஃபேஸ் பார்த்தீங்கல்ல, ஒரு அப்பர் ஒரு லோயர், ஒரு அப்பர் ஒரு லோயர் சுருக்கி கொடுத்துருப்பான். எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும், ரேட்டு கம்மி இந்த போர்டு. ஓகேவா? சி, எனக்கு வேற எங்கேயாச்சும் என்னுடைய ஸ்டெப் டவுன் இருக்கான்னு நான் தேடிக்கிட்டு போகிறேன். இப்போ இதில் பார்த்துட்டேன், இதில் வரல எனக்கு. சரியா? வேற எங்கேயாச்சும் இருக்கா? இதில் பார்த்துருக்கேன் வருது, இதில் பார்த்துருக்கேன் வருது. ஓகேவா? இதுதான் இங்கே வருதா நான் இன்னும் செக் பண்ணல. பட் என் கண்ணு என்ன தேடுது அப்படின்னா, ஒருவேளை நான் ரெகுலராக பார்ப்பேன்ல சைஸ், அது இருக்கான்னு தேடிக்கிட்டு போகிறேன். ஜிஎம்சிஹெச்சோட பகுதி இது. சிபியூ கோர் பகுதி பாருங்கள், இதுக்கு மேலே தான் சிபியூ கோர் பகுதி. இந்த 4 பின் கனெக்டருக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக சிபியூ கோர் பகுதி. தெரியுதுங்களா? சாக்கெட் வந்துருச்சு. இது ஜிஎம்சிஹெச். இப்போ இந்த இடத்துல இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்றில் எனக்கு 3.3 வோல்ட் ட்ரெயின் மாதிரி இருக்கிற பாயிண்டில் கிடைச்சதுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், மேபி இதுவாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். இல்லை, எந்த விதமான வோல்டேஜும் இல்லை. நான் இங்கே வைக்கிறேன், நோ, எந்த விதமான வோல்டேஜும் கிடையாது. சி, இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த சோர்ஸில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு 5 வோல்ட் வராது. அதே மாதிரி இங்கேயும் அவுட்புட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால சோர்ஸில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 5 இது மாதிரி பார்த்துக்கிட்டு போகும்போது நம்ம தேடி வர்றது இல்லை அப்படின்ன உடனே இவனை ஃபிக்ஸ் பண்ணணும், யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். பிசி எக்ஸ்பிரஸ் பிளாட்டுக்கு பக்கத்தில் இருக்கு, ஜிஎம்சிஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்கு. இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை வோல்டேஜை இப்படி கொடுக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை வோல்டேஜை இப்படி கொடுக்கலாம். பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு புது மதர் போர்டில் என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து, என்னோட மென்டாலிட்டி உங்களோட மென்டாலிட்டி கிடையாது, என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல இருந்து எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு வேளை இப்படி கொடுக்கலாம். பிசி எக்ஸ்பிரஸ் பிளாட்டுக்கு வோல்டேஜ் போகணும் 1.2 வோல்ட், ஜிஎம்சிஹெச்சுக்கு வோல்டேஜ் போகணும் 1.25 வோல்ட். மேபி இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு, இந்த வேலையை பண்ற ஐசி இதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ற ஐசி இதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்புட் வருது அவுட்புட் வரல, இன்புட் வருது அவுட்புட் வரல. முதல்ல இதுல ஷார்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இவனை மாத்தினா போதும். ஏன்னா இது ஐஓ கண்ட்ரோலரை டிபெண்ட் பண்ணி கிடையாது, ஐசிஹெச் டிபெண்ட் பண்ணி கிடையாது. கரெக்டா? என்னுடைய பயணம் கண்டினியூ ஆகுது, பட் நம்ம ஆள் கிடைக்கல இன்னும். ஓகேவா? இந்த போர்டில் ரேமுக்கு உண்டான செக்ஷன், ரேம் வோல்டேஜ் எங்கே எடுக்கிறான்னு கூட தெரியலம்மா. சரி, இங்கே பாருங்களேன், ரேம் ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் பாருங்க, அந்த ஒன்னே ஒன்று இருக்கா, இது எனக்கு தெரிஞ்சு ரேமோட பிடிடி. ஓகேவா? ரேமோட பிடிடி இதோ பாருங்க, நம்ம தேடுற மாதிரி ஒரு காம்பனண்ட் இங்க இருக்கு பாருங்க. இப்போ இதோட அவுட்புட்ல வச்சு பார்க்கலாமா 3.3 வோல்ட் இருக்கான்னு. ரொம்ப நேரம் வோல்டேஜ் வரலன்னா முதல்ல நம்ம ப்ரோப் எதுனா லூஸ் கான்டாக்ட்ல இருக்கா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? 5 வோல்ட் வருதா? ஓகே, பக்கா.
see இந்த இடத்துல பாருங்க எனக்கு எந்த விதமான வோல்டேஜும் இல்லை ஓகேவா அண்ட் எப்படி எல்லாம் வந்து ஒரு மதர்போர்டு ரேட் கம்மியா இருக்கும்போது என்னெல்லாம் வந்து குறைப்போம் அப்படிங்கிறது இது ஒரு சாட்சிபா உங்களுக்கு சரியா எதுக்காக ஒரு போர்டோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு இன்டெலோட போர்ட்லாம் ஏன் அதிகமா இருக்கு ரேட் இது வரைக்கும் நீங்க ரேமோட வோல்டேஜ் பாப்பீங்க நிறைய போர்டுல நீங்க பாக்கும்போது நான் போர்டோட மேனுஃபேக்சரர் நேம் சொல்ல விரும்பல போர்டுல பாக்கும்போது அப்பர் லோயர் கான்செப்ட்ல தான் பாப்பீங்க ஆனா இவன் என்ன சேட்டை பண்ணிருக்கான்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு see RAM ரெகுலேட்டர் இங்க கிடையவே கிடையாது நல்லா பாருங்க இது ஒண்ணு தான் இருக்குது இது என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் கிடையாது நான் தேடி வர ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் இது கிடையாது நான் இந்த பக்கம் போறதுக்கு எனக்கு ரைட் சைடு கிடையாது ஏனா இங்க இருந்து CPU கோர்ல இருந்து இப்படி ஆரம்பிச்சா அவனோடது அதே மாதிரி இந்த 4 பின் சாக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சாலும் அவனோடது என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் GMCH ரெகுலேட்டர் அதெல்லாம் தூக்கிட்டு போய்ட்டு இங்க போட மாட்டான் இது முழுக்க CPU கோர் செக்ஷன் சோ இது ரிசர்வ்ட் ஏரியாவா ஆயிடுச்சா இப்போ நான் என்னோட ரேமோட அப்பர் மாஸ்பெட் லோயர் மாஸ்பெட் தேடுறேன் கிடைக்கவே இல்லை இங்க பாருங்க நத்திங் இது உள்ள இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உள்ள இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வெறும் டிரான்சிஸ்டர் நெட்வொர்க் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது சம் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது இந்த ஸ்லாட்டுக்கு கீழே பாருங்க நத்திங் ஒண்ணுமே கிடையாது ஓகேவா ஒண்ணுமே கிடையாது இந்த போர்டுல ஒண்ணுமே கிடையாது மேல இருந்து கீழ வரைக்கும் பார்த்தாச்சு ரேமோட வோல்டேஜ் சிம்பிளி எந்த இடத்துல எடுக்கறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு ரேமோட வோல்டேஜ் எங்க எடுக்கறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகேவா என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் காணோம் என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் இந்த மதர் போர்டுல காணோம் 5 வோல்ட் உள்ள வாங்கி 3.3 வோல்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபெட் அப் ஆயிட்டு ஓகேவா SMPS ஐ எடுத்து விட்டுட்டேன் SMPS ஐ எடுத்து விட்டுட்டு மல்டிமீட்டர் எடுக்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான் இத்தனை நாளா நான் படிச்சது சொல்லி கொடுத்தது எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற காம்போனன்ட்ல தான் 5 வோல்ட் உள்ள கொடுத்து 3.3 வோல்ட் எடுப்பாங்க நீ மட்டும் தான் இப்ப 5 வோல்ட் உள்ள வாங்கி 3.3 வோல்ட் வெளில கொடுக்கற 2 in 1 ஒண்ணுனே நீ 2 in 1 ஒருவேளை ICH க்கு நீ தான் கொடுக்கற காமனா RTC க்கு நீ தான் கொடுக்கறியா ஓகேவா சோ B10 ல ஒரு ப்ரோப் வச்சிட்டு B10 ல ஒரு ப்ரோப் வச்சிட்டு அவுட்புட்ல செட் க்ளீன் ஏதாச்சும் டவுட் இருக்காமா அப்போ இதுதானே பின் நம்பர் 5 இதுதானே 5 உள்ள வாங்குது வோல்ட் 5 வோல்ட் உள்ள வாங்குது டியூவல் சர்க்யூட் இருக்கா இல்லையா கொஞ்சம் இப்படி வா கொஞ்சம் இப்படி நிமிர்ந்து பாரு டியூவல் சர்க்யூட் இருக்கா இல்லையா நான் எங்க வைக்கிறேன்னு பாருங்க முடிஞ்சிச்சாமா எல்லாமே ஒண்ணுமே கிடையாது இந்த போர்ட்ல ஒண்ணும் கிடையாது 5 வோல்ட் அந்த 5 வோல்ட் நேரா எடுத்துட்டு வந்து இங்க அடிக்குறான் இந்த 5 வோல்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த L1117 ல ஸ்டெப் டவுன் ஆகுது ஸ்டெப் டவுன் ஆனதுக்கு அப்புறமா 3.3 வோல்ட் இந்த 3.3 வோல்ட் தான் இங்க எடுத்துட்டு போறான் இந்த 3.3 வோல்ட் தான் உங்க IO க்கு போகும் இந்த 3.3 வோல்ட் தான் உங்களோட PCH க்கு போகும் ICH க்கு போகும் RTC க்கு போகும் எல்லா இடத்துக்கும் போகும் சிம்பிளா முடிச்சிட்டான் எடுத்து உள்ள கொடுத்தான் ஸ்டெப் டவுன் பண்ணா 3.3 வோல்ட் வெளில எடுத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு உனக்கு தேவை என்னன்னது எனக்கு தேவை 5 வோல்ட் 3.3 வோல்ட் இந்த புடிச்சுக்கோ அப்புறம் இந்த டியூவல் சர்க்யூட் அதெல்லாம் இங்க கிடையாது அப்புறம் இந்த சேஃப்டி செக்ஷன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏ ஒரு ரேமோட அப்பர் லோயர் அதுவும் இங்க கிடையாது ரேமோட அப்பர் லோயரே கிடையாது ரேமோட 1.8 வோல்ட்டையே சிங்கிள் ஷூட் அவுட்ல எடுக்கறான் ஒரே அடி தான் எனக்கு புரிஞ்சு போச்சு இதுதான் என்னுடைய ரேம் இதுதான் என்னுடைய ரேம் வோல்டேஜ் கொடுக்கிற இடம் ஓகேவா போர்டுக்கு 4 பின் கனெக்டர் கொடுக்கல போர்டுக்கு நானே 4 பின் கனெக்டர் கொடுக்கல ஒரு ப்ரோப கிரவுண்ட்ல போடுறேன்
கிரவுண்ட்ல போட்டுட்டு now இதோட அவுட்புட்ல வைக்கிறேன், மல்டிமீட்டரை வோல்ட் மோட்ல வைக்கிறேன், போர்டு ஆன் பண்றேன், என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். 1.8 வோல்ட் இது DDR2 நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? 1.8 வோல்ட் வந்துருச்சுன்னா this is my RAM regulator. 3.3 வோல்ட், 3.1 வோல்ட், 1.8 வோல்ட், 3.3 வோல்ட். எப்பவுமே சாரி நான் உல்டாவா சொல்லிட்டேன். n சேனல் MOSFET இல்லையா, n சேனல் டைப் இல்லையா, இது n டைப் தானமா. n டைப்ல எது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும்போது எது உள்ள வரும், ஃபர்ஸ்ட் சோர்ஸ்க்கு வரும் இல்லையா, சோர்ஸ் டு ட்ரெயின், சோர்ஸ் டு ட்ரெயின். அப்ப என்ன பண்ணுவான், ரிவர்ஸ்ல தான் கொடுப்பான். என்ன வோல்டேஜ் உள்ள கொடுக்குறான் நல்லா பாருங்க. என்ன வோல்டேஜ் இப்போ நான் அடாப்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன், அடாப்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன், 0 வோல்ட் இருக்கு. என்ன வோல்டேஜ் உள்ள கொடுக்குறான்? Can anyone explain me? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வோல்டேஜ் இங்க வந்தது, இங்க 1.8 வோல்ட் RAM வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் ஆகுது. ரிவர்ஸ் பயாஸ்ல டயோடு என்ன டைரக்ஷன் இருக்கு, இது உள்ள டயோடு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. டயோடு என்ன டைரக்ஷன்ல இருக்கு, see டயோடு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இதோட டயோடு இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா. இது இவனுடைய கேட், இது இவனுடைய சோர்ஸ் அதாவது அவுட்புட், இது இவனுடைய ட்ரெயின் பகுதி. ஓகேவா? அப்ப டயோடு என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா டயோடு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. வோல்டேஜ் எங்க கொடுக்குறான், இன்புட்டை வோல்டேஜ் இங்க கொடுக்குறான். என்ன பயாஸ்ல வருது, ரிவர்ஸ்ல வருது. then the gate must be positive இல்லையா. இப்போ இந்த இடத்துல 1.8 வோல்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்க. இந்த இடத்துல 3.3 வோல்ட், 3.1 வோல்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. 3 வோல்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. போர்டு கிளியர் ஸ்டாண்ட் பைல இருக்கு. ஓகேவா? போர்டு க்ளீன் ஸ்டாண்ட் பைல இருக்கு. நல்லா பாருங்க, see நல்லா பாருங்க. 3.3 வோல்ட் வெளில வருதா 3.3 வோல்ட். அப்படியே ப்ரோபை இங்க எடுத்துட்டு போறேன், நான் எதுவுமே கையே வைக்கல, ப்ரோபை இங்க எடுத்துட்டு போறேன். இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் வந்தது, 3.3 வோல்ட் வந்தது, இப்ப வரல. தென் என்ன வோல்டேஜ் இங்க வருது, என்ன வோல்டேஜ் வருதுமா, இவ்வளவு டவுட்ல இருக்கவே கூடாது. என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கு? ஹலோ சொல்லுமா, கிளம்பு, கிளாஸ்ல இருக்கம்மா, 2 மணிக்கு முடியுங்க. நான் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்ணிட்டுமா ஒரு 2:30க்கு. சரிம்மா. இவ்வளவு நேரமா, ஏமா இவ்வளவு நேரம்? இல்ல சார் 3. எங்க இருந்து வருது, இன்புட் கொடுக்கறாங்க. எங்க இருந்து வருது? ரெகுலேட்டர்ல இருந்து எடுக்கிற ரெகுலேட்டர்ல இருந்து ரெகுலேட்டர் டு 3. வெயிட் ரெகுலேட்டர்ல இருந்து எடுக்கிற 3.3 வோல்ட் நேரம் வந்திருக்கணுமே. இங்க ஏன் 0 வோல்ட் காமிக்குது? அப்ப ரெட் வயர்ல இருந்து வர 3.3 வோல்ட், ஆரஞ்சு வயர்ல இருந்து வர 3.3 வோல்ட் ஆஃப்டர் பிரessing பவர் பட்டன் இங்க கொடுக்கிறோம். புரிஞ்சுதா? ஓகேவா? ஆரஞ்சு கலர் வயர்ல இருந்து வர 3.3 வோல்ட். மத்தவங்க என்ன பண்றாங்க, யாரெல்லாம் இருக்கா லைன்ல? யார் இப்ப பேசுறது, சம்பத்தா, லோகேஷா? ஓகே சார். இல்ல சார், நான் இப்பதான் சார் வந்தேன். ஓகே ஓகே. சரி பாருங்க. ரைட். சோ இந்த இடத்துல வர 3.3 வோல்ட், இந்த இடத்துல வர 3.3 வோல்ட், இந்த 3.3 வோல்ட் எங்க இருந்து வருது? இந்த ஆரஞ்சு வயர்ல இருந்து வருது ஆஃப்டர் பிரessing the power button. ஓகேவா? இந்த கேட் எங்க இருந்து வருது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல நாம. இந்த கேட் யார் கண்ட்ரோல்ல இருந்து வருது அப்படிங்கறத இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி தான், கேட்டுக்கும் பக் கண்ட்ரோலருக்கும் அல்லது கேட்டுக்கும் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கும் டைரக்டா வைக்கும்போது பஸர் அடிக்காது. ஓகேவா? அடிச்சதுன்னா ஓகே, அடிக்கலன்னா விட்டுறக்கூடாது. அவன் பிளான் பண்ணிருக்கான், எப்படி தெரியுமா? அப்பர் லோயர் போட்டு தான் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கான், ஐ திங்க். ஓகேவா? அது இல்ல, நாட் அப்பர் லோயர், இது அப்பர் லோயர் போடுறதுக்கான பிளான் கிடையாது. அப்பர் லோயரா இருந்ததுன்னா இந்த MOSFET உல்டா வரணும், ட்ரெயின் இங்கிட்டு போகும், சோர்ஸ் கேட்டு மேல வரும், இங்க வரும். ஓகேவா? இது அப்பர் லோயர் பிளான் கிடையாது, இது இப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க.
சிங்கிள் ஷாட்ல எடுத்துடலாம். ஓகேவா? என்ன பண்றான் தெரியுமா? 3 பவர் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3.3 வோல்ட் உள்ள வருது. அந்த 3.3 வோல்ட் அதே டைம்ல கேட் ஆக்டிவேட் பண்றான். கேட் பாசிட்டிவ்ல ஹை லாஜிக்ல இருக்கும்போது இந்த இடத்துல இப்போ ஸ்டாண்ட் பைல இருக்குல்ல, எந்த வோல்டேஜும் இல்ல, எந்த வோல்டேஜும் இல்ல. இப்போ ஸ்டாண்ட் பைல இருக்கு. நல்லா பாருங்க, நான் கிரவுண்ட்ல வைக்கிறேன். ஓகேவா? இப்போ கிரவுண்ட்ல வச்சிருக்கேன். இங்க நியர்பைல உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற மாதிரி எதுனா கிரவுண்ட், எனி கிரவுண்ட்? எஸ் இங்க இருக்கு பாருங்க. கிரவுண்ட்ல வைக்கிறேன். இப்போ கேட்ல வைக்கிறேன் பாருங்க. நோ, போர்டு ஸ்டாண்ட் பைல இருக்கு ஷோரா. ஓகேவா? போர்டு ஸ்டாண்ட் பைல இருக்கு. 31 மதர் போர்டுல 5 வோல்ட் டியூல உள்ள கொடுத்து 31 மதர் போர்டுல என்ன பண்றான்? 5 வோல்ட் டியூல உள்ள கொடுத்து கிரவுண்ட மேல ஏத்துறான். S4 சிக்னல் உள்ள வந்த உடனே கீழே இருக்கிற டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் ஆயிட்டு மேல இருக்கிற 5 வோல்ட் விரட்டுது. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? 31 see, இந்த போர்டுல என்னமா இருக்கு? 31 மதர் போர்டு டேட்டா ஷீட், டெஸ்க்டாப், come on. இதுல ES12 எனி ஸ்கீமேட்டிக் எடுக்கலாம். சரியா? இதுல எப்படி பண்ணியிருந்தா பாருங்க. பேஜ் நம்பர் 29ல இந்த பவர் சீக்வன்ஸ் சார்ட் எப்படி போட்டிருந்தான்? இது எப்படி போட்டிருந்தான்? see, the 5 volt ஸ்டாண்ட் பை இங்க கொடுக்கறான். 5 volt ஸ்டாண்ட் பை RAM ரெகுலேட்டர் ஆன் ஆகுற இடம் அது. இந்த 5 volt ஸ்டாண்ட் பை இங்க வந்த உடனே என்ன தெரியுமா ஆகும்? இது ஆன் ஆயிடும். இந்த 2N7002 ஆன் ஆயிடும். JFET ஆன் ஆயிடும். JFET ஆன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற கிரவுண்டை இங்க கண்டக்ட் பண்ணிடும். அப்ப எனேபிள் அப்படிங்கிறது கிரவுண்ட்ல லோ லாஜிக்ல இருக்கும். இந்த EN அப்படிங்கறத எந்த இடத்துல டைப் பண்ணுவோம் அப்படின்னா RAM ரெகுலேட்டரோட காம்போசிட் பின்ல டைப் பண்ணுவோம். அப்ப பின் நம்பர் 7 லோ லாஜிக்ல இருக்கும். இந்த பாயிண்ட் லோ லாஜிக்ல இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல வரப்போற வோல்டேஜ், இங்க வர வோல்டேஜ், இங்க நிக்கிற வோல்டேஜ் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிடணும் அவன் இடத்துக்கு. கிரவுண்ட் வந்துச்சுன்னா எவனும் இருக்கக்கூடாது. லோ லாஜிக் ஒரு இடத்துக்கு வருதுன்னா அந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது. இருக்க மாட்டானுங்க, ஓடி போயிடுவானுங்க பயந்துக்கிட்டு. ஓகேவா? ஸோ லோ லாஜிக் இருக்கு. இந்த லோ லாஜிக்கை விரட்டினா மட்டும்தான் அந்த காம்போசிட் பின் அல்லது எனேபிள் பின் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் மோடுக்கு வரும். S4 உள்ள வரும்போது 3.3 வோல்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நம்மளால கீழே இருக்கிறவன் ஆன் ஆகுறானா? கீழே இருக்கிறவன் ஆன் ஆகுறதுனால இங்க இருக்கிற கிரவுண்ட் இங்க சுவிட்ச் ஆகுதா? அப்போ இங்க கிரவுண்ட் வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே கான்செப்டா யாரா இருந்தாலும் பயந்துகிட்டு ஓடிடணுமா? 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை பயந்துகிட்டு மேல ஓடிடுமா? அப்ப இந்த இடத்துல லோ லாஜிக் வருதா? இங்க லோ லாஜிக் இருக்கும்போது பாசிட்டிவ் கொடுத்தா தானே JFET ஆன் ஆகும். N சேனல் நெகட்டிவ் கொடுக்குறோமா? அது இட்ஸ் a transistor. It's a transistor. arrow outல இருக்கு. So this is the N, this is the NPN transistor. பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் தூக்கி மேல போடும், இல்லைன்னா போடாது. நெகட்டிவ் கொடுத்தா ஆஃப் ஆகும். இப்போ நெகட்டிவ் கொடுக்குற ஆஃப் ஆகுது, நெகட்டிவ் கொடுக்குற ஆஃப் ஆகுது. ஓகேவா? அதே கான்செப்ட் தான், சேம் அதே தான். பாசிட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? இதுவும் NPN, both are same. NPN பாசிட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? இங்க இருக்கிற கிரவுண்ட் எடுத்து இங்க நெகட்டிவா போடும். ஓகேவா? அப்ப இதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் வரணும். இந்த NPNக்கு நெகட்டிவ் வரதுனால this is turned off. ஸோ இந்த பகுதியில் எனக்கு என்ன ஆகும்? ஹை லாஜிக்ல மெயின்டைன் ஆகும், லோ லாஜிக் வராது. இதை மாதிரி எதுக்கு கொடுத்துருந்தா பக் கண்ட்ரோலர் போட்டு RAM வோல்டேஜை எடுக்கும்போது, பக் கண்ட்ரோலர் போட்டு RAM வோல்டேஜ் எடுக்கும்போது நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பக் கண்ட்ரோலர் காமன். இந்த பக்கை தூக்கி நீங்க இங்க போடலாம்.
ஓகேவா? அதே மாதிரி கீழே இருக்கிற பக்கை தூக்கி மேல போடலாம். சொல்லுங்க யாரு? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஒரு 7440 ஐசி இது லேப்டாப் நீங்க பார்த்துருக்கீங்க. செங்கல்பட்டுல இருந்து ஒரு பையன் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காப்ல. ஆமாங்க, நான் கிளாஸ்ல இருக்கேங்க. நீங்க ஒரு 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே மாமா. ஸோ 1.8 வோல்ட் எடுக்கிறதுக்கும் 1.25 வோல்ட் எடுக்கிறதுக்கும் சேம் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் நம்பர் என்னன்னு பாருங்க, ISL 6545. இவனோட நம்பர் என்னன்னு பாருங்க, ISL 6545. இவன் என்ன வோல்டேஜ் கொடுக்குறான், 1.8 வோல்ட் ரேம் வோல்டேஜ். இவன் என்ன வோல்டேஜ் கொடுக்குறான், 1.2 வோல்ட் கிராஃபிக்ஸ் வோல்டேஜ். அதனால ஐசி எல்லாம் ஒண்ணுதான். இட்ஸ் a bug. ரேம் ரெகுலேட்டர் அப்படின்னு இனிமே அழைக்கிறதே தப்பு. பட் பேச்சுவார்த்தையில நமக்கு வேற வழி கிடையாது. ரேம் ஐசின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி ரேம் ஐசி கூட நம்பால் போடல. அந்த மாதிரி பக் கண்ட்ரோலர் கூட இங்க யூஸ் பண்ணல. 3.3 வோல்ட் 1.8 வோல்ட் கேட்டை வேற ஒரு இடத்துல. இப்போ கேட்டோட வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். சரி, கேட்டோட வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். இது இன்புட் எவ்வளவு வோல்டேஜ் வருது, இன்புட் 3.3 வோல்ட் வருதா. அவுட்புட் எவ்வளவு வோல்டேஜ் வருது, 1.8 வோல்ட் வருதா. கண்டிப்பா இந்த பின்ல எதுவும் செக் பண்ணாதீங்க, பிகாஸ் இது 3.3 வோல்ட் பின். சரியா? ஓகேவா? இதுவும் ஒண்ணு. அதனால நான் எங்க இருந்து அணைக்கிறேன்னு பாருங்க. சோர்ஸை எங்க இருந்து அணைக்கிறேன், சேஃப்டிக்காக நான் அங்க இருந்து அணைக்கிறேன். ஓகேவா? இப்படிதான் நீங்களும் அணைச்சு பழகணும். 1.8 வோல்ட். now what is the gate voltage? கிரேட்டரா வந்துருச்சா? எவ்வளவு வோல்டேஜ், 5 வோல்ட் வருதா. இந்த வோல்டேஜ் எங்க இருந்து வருது, இந்த வோல்டேஜ் எங்க இருந்து வருது. இது வந்து 1.8 வோல்ட் ஃபில்டர் கெபாசிட்டர். ரொம்ப லிமிட்டடா போட்டிருக்காங்கன்னா ரொம்ப லிமிட்டட். காயில் கிடையாது, இன்புட் காயில் கிடையாது, அவுட்புட் காயில் கிடையாது. ஓகேவா? எவ்வளவு எப்படி எடுத்திருந்தான். சரி, இது டெஸ்க்டாப் மதர் போர்டு இன்டெலோடது தான். என்ன போட்டிருக்கான், காயில் போட்டிருக்கான். இது இன்புட் காயில். இதோ இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது இன்புட் காயில், இது அவுட்புட் காயில். ஃபில்டர் கெபாசிட்டர்ஸ், அதே மாதிரி அப்பர் மாஸ்ஃபெட், லோயர் மாஸ்ஃபெட், அதை டிரைவ் பண்ற பக் கண்ட்ரோலர் ஐசி. ஓகேவா? இதுதான் என்னுடைய ரேம் எனேபிள் செக்ஷனு. இது வரைக்கும் பாருங்க, இதுதான் இந்த 4 தான் வந்து என்னுடைய ரேம் எனேபிள் செக்ஷனு. இந்த செக்ஷனுக்கு வந்து எப்போ PS ஆன் 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை S3 சிக்னல் S4 சிக்னல் வருதோ, இது ஹை லாஜிக்ல இருந்து லோ லாஜிக்ல இருந்து ஹை லாஜிக்கு விடுபடும். விடுபட்ட உடனே என்னுடைய அப்பர் கேட்டு லோயர் கேட்டு பின் நம்பர் 2 and 4 வழியா பல்சேட் பண்ணும் PWMல. ஸோ மேலே இருக்கிற 5 வோல்ட் என்ன ஆகும், 1.8 வோல்ட்டா கீழே இறங்கி அல்லது 1.5 வோல்ட்டா கீழே இறங்கி என்னுடைய எல்ராம் அப்படிங்கிறது டெஸ்க்டாப் கிடையாது. சரியா? இறங்கி என்ன ஆகும், ஸ்லாட்டுக்கு போகும். எவ்வளோ ஃபில்டர்ஸ் போட்டிருக்கான், எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கான் ரிலேபிலிட்டிக்காக. நம்மால் பாருங்க ஒன்றும் பண்ணல. பாக்ஸிங் என்ன பண்ணியிருக்கான், ஒன்றும் பண்ணல. ஓகே, பிரேக் போயிட்டு வந்துட்டு இந்த கேட்டை யார் பண்றான், நீ யார்? எனக்கு சப்ளை வோல்டேஜ் வந்திருக்கு, பட் எனக்கு VDD வோல்டேஜ் 0.75 வோல்ட் வரணும். இது வந்து DDR2 இல்லையா, 0.9 வோல்ட் வரணும். அப்ப நீ கொடுக்குறியா, பார்த்துட்டு போயிடுவோம். அதை நீ கொடுக்குறியா, நீ யார்? இந்த ரெகுலேட்டர் யாரு, பார்த்துட்டு பிரேக் போலாம். போர்டு ஆன் பண்றேன். ரைட், 1.8 வோல்ட் வெளில வருது. அதை நான் ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துலயே பார்க்கலாம். 1.8 வோல்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஸ்லாட்டோட 4 பின்ல வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பின்ல 1.8 வோல்ட் ரேம் வோல்டேஜ் வரும். DDR3 அது இல்லையம்மா, DDR2ல தானே வரும். வந்துட்டான் பாருங்க. ஓ, கேமரா உள்ளவே நான் வரல. இதை பாருங்க, நான் எங்க வைக்கிறேன்னு இந்த கட்டு இருக்கு இல்லையா, இதுல 1 2 3 4. ஓகேவா? சரி, எது ஷார்ட்டா இருக்கோ அதோட இந்த பகுதியில் இங்க வைக்கிறேன் பாருங்க. 1.8 வோல்ட் ரேம் வோல்டேஜ். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ரேமுக்கு மேலே வைக்கலாம். ரேம் தெரியுதா உங்களுக்கு? ரேமுக்கு மேலே வைக்கிறேன் பாருங்க. ரேமோட கெப்பாசிட்டர்ல வைக்கிறேன். 1.8 வோல்ட் வருதா?
அண்ட் இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு 0.9 வோல்ட் வந்துருச்சு அப்படின்னா 0.9 வோல்ட் வருதா, டெர்மினேஷன் ஓகே. குட் ஒர்க்கிங் மதர் போர்டு, இது டிஸ்பிளே வர மதர் போர்டு, அதனால ஓகே எல்லாமே. நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். எத்தனை பேர் DDR2 DDR3 இருந்தா 3 செக் பண்ணணும், டிஸ்பிளே வரலன்னா 4 செக் பண்ணணும், DDR4 இருந்தா 4 செக் பண்ணணும், டிஸ்பிளே வரலன்னா 6 செக் பண்ணணும். சரியா, என்னன்னு சொல்றேன். ஃபைன். ஸோ 0.9 வோல்ட் ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்தது ஏதோ ஒரு இடத்துல 0.9 வோல்ட், ஒரு இடத்துல வந்தாலும் விட்டுருங்க. 1.8 வோல்ட் ஓகே. அதே மாதிரி 0.9 வோல்ட் டெர்மினேஷன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது. அசி இங்க வருவோம் பாருங்க, வருதா? 0.9 நெட்வொர்க் ரெசிஸ்டர்ல தான் வரும். நெட்வொர்க் ரெசிஸ்டர்ல தான் வைக்கிறேன். இத பாருங்க, இது நெட்வொர்க் ரெசிஸ்டர் தான், தெரியுதா? ஓகே 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 ஓகே. ரொம்ப உங்களுக்கு இருங்க அது லைட்டா நம்ம எதனா வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியுதான்னு நான் பார்க்கறேன். ஓகே ஓகே. see தெரியுதாமா இப்போ நெட்வொர்க் ரெசிஸ்டர் க்ளீனா? இது இப்போ வந்து மேல இது இருக்கும் பாருங்க, இது ஓகேவா? இதுல இருக்கு மல்டிமீட்டர் ஓடிடுச்சு. see பாருங்க, வருதா 0.9 வோல்ட். அதே மாதிரி எனி கெபாசிட்டர் எனி பிகர் சைஸ் கெபாசிட்டர்ல நீங்க வச்சீங்கனாலும் see yeah எனி பிகர் சைஸ் கெபாசிட்டர்ல வச்சாலும் ரேமோட வோல்டேஜ் வந்துரும் 1.8 வோல்ட். அண்ட் அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி சென்சிட்டிவ், ரொம்ப ஜாக்கிரதையா வைக்க வேண்டியது, ஓகேவா? 3.3 வோல்ட். நோ நோ அப்படின்னா இந்த பக்கம் இருக்கு, எனக்கு இது வாட்டம் இல்லை, எனக்கு இந்த சைடு வர்றது வைக்கிறது வாட்டம் இல்லை, ஓகேவா? ஐ மீன் எனக்கு கரெக்டா கம்ஃபர்ட்டா வரல. 3.3 வோல்ட் ஸ்லாட்ல வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கிடலாம். சரியா? ஸோ இது வந்து ரேமோட ரெக்குவயர்மெண்ட். இப்போ நம்ம யாரை பார்க்கறதுக்காக வந்தோம்? யாரை பார்க்கறதுக்காக வந்தோம்? இதோ இவனை பார்க்கறதுக்காக வந்தோம், கரெக்டா? என்ன வோல்டேஜ் வரணும் அதுல? 0.9 வோல்ட் VDT ரெகுலேட்டரான்னு பார்க்கணும், அல்லது 4.5 வோல்ட் கொடுக்குற என்னுடைய டிரைவர் பக்கான்னு பார்க்கணும், ஓகேவா? ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஆக்சுவலி அப்பர் கேட்டு லோயர் கேட்டு அப்படின்னு போட்டு பல்சேட் பண்ணா அப்படின்னா அதுதான் பக் கண்ட்ரோலர். அப்படி இல்லைன்னா அது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்ல தான் சிங்கிள் ஷூட் அவுட் பண்ணணும், ஒரே ஒரு அவுட்புட்ல ரெகுலேட்டர் ஆன் பண்ணணும். ஐ மீன் மாஸ்பெட் என் சேனல் மாஸ்பெட் ஆன் பண்ணணும், ஓகேவா? நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குற அந்த கம்பேரட்டர் மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா? சரி, 3 வோல்ட் ஓகே, தெரிஞ்ச வோல்டேஜ் தான். 3 வோல்ட் ஓகே, தெரிஞ்ச வோல்டேஜ் தான். 3 வோல்ட் ஓகே, தெரிஞ்ச வோல்டேஜ் தான். என்ன பண்றானே புரியலையே. 3 வோல்ட் ஓகே, எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. நான் அவுட்புட்ல வைக்கிறேன். $1.8 வோல்ட். அப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, இதுதான் வந்து 0.9 வோல்ட் கொடுக்குற VTT ரெகுலேட்டர். இது எல்லாம் VCNTL, இதெல்லாம் VCNTL SMPSல இருந்து வர்றது, ஓகேவா? இது வந்து என்னுடைய ரேம் வோல்டேஜ் 1.8 வோல்ட். இப்போ வருவான் பாருங்க 0.9 வோல்ட். நோ வரணும் கண்டிப்பா இந்த ரெகுலேட்டர்ல இருந்து தான் எடுத்தான் பாருங்க, ஓகேவா? 0.9 வோல்ட். இந்த 1.8 வோல்ட் வர்றதுனால இந்த 0.9 வோல்ட் வெளில வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த 1.8 வோல்ட் என்ன பண்ணுவோம்? இதோட ஒர்க்கிங் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்மா, ரொம்ப சிம்பிள். இந்த 1.8 வோல்ட் எடுத்து என்ன பண்ணுவானா, வோல்டேஜ் டிவைடர் 1K போட்டு ஈக்குவலா டிவைட் பண்ணி 0.9 வோல்ட் இவனே தான் உள்ள கொடுப்பான். இந்த 1.8 வோல்ட் தான் இங்க இருந்து வெளில வர 1.8 வோல்ட் தான் இன்புட்டா உள்ள போகும். இன்புட்டா உள்ள போறது இந்த பின்ல அவுட்புட்டா வெளில வரும், ஓகேவா? அவுட்புட்டா வெளில வரும். இந்த அவுட்புட் எப்ப தெரியுமா வரும்? அதான் மேட்டர். இந்த அவுட்புட் எப்ப தெரியுமா வரும்? எப்ப இந்த ரன் பவர் வருதோ 3. இது என்ன வேணா ஷார்ட் பண்ணலாம், இது எல்லாம் ஒரே பின்ல இருந்து வர்றது. எனக்கு VCNT இருக்குது, எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இது என்ன ஒன்னா இருக்காது, போர்டு சுத்திக்கிட்டு தான் இருக்கு, டிஸ்பிளேல தான் இருக்கு போர்டு,
ஓகேவா? CPU இல்ல, போர்டு ஸ்பின்னிங்ல தான் இருக்கு. என்ன வேணா பண்ணலாம் இது. ஏன்னா இது VCNTL எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இங்கேயும் 3.3 வோல்ட் 3.3 வோல்ட் எல்லாமே ஒரே 3.3 வோல்ட் தான் கொடுக்கும். ஆனா இந்த பக்கம் அந்த மாதிரி வைக்க கூடாது. ஓகே, 1.8 வோல்ட் உள்ள கொடுக்குறான். அதே 1.8 வோல்ட் டிவைடர் போட்டு 0.9 வோல்ட்டா கொடுக்குறான். இந்த 0.9 வோல்ட் தான் 0.9 வோல்ட் வெளில வருது. ஆனா இது வெளியில வரணும்னா இந்த இன்புட் மாத்திரம் போறாது, இந்த இன்புட் மாத்திரம் போறாது, 110% இந்த இன்புட் டிபெண்ட் பண்ணி தான் இந்த அவுட்புட். இப்போ क्वेश्चन மார்க் எங்க தெரியுமா ரைஸ் ஆகிட்டே போகுது? RAM ரெகுலேட்டரை யார் ஆன் பண்றா? RAM ரெகுலேட்டர் IO கண்ட்ரோலர்லாம் பண்ற அளவுக்கு பிஸ்தாலாம் கிடையாதுமா இந்த இடத்துல. புரிஞ்சுதா? ஓகேவா? IOக்கலாம் தெரியல, மேபி இருக்கலாம். போயிட்டு வந்து பாப்போமே, போயிட்டு வந்து பாப்போம். IOலாம் பண்ற அளவுக்குலாம் பண்ண மாட்டான். சரியா? ஒண்ணு இவன் பண்ணணும். நான் சொல்றேன் பாருங்க, ஒண்ணு இவன் பண்ணணும் அல்லது இவன் பண்ணணும். இங்க ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, ஒரு பக் இங்க பார்த்தோம்ல, எங்க பார்த்தோம் ஒரு பக்? ஒண்ணு இவன் பண்ணணும், ஓகேவா, அல்லது இவன் பண்ணணும். இவன் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அதை ஆன் பண்றாங்க. ஓகேவா? போயிட்டு வருவோம், ஒரு டீ பிரேக்கு வந்துட்டு படிக்கலாம். ஓகே பாய்ஸ்? யாராச்சும் 2-3 பேர் ரிப்ளை பண்ணுங்கயா, போர் அடிக்குது தனியா பேசுறது. ஓகே சார். ரைட். ஓகே ஓகே. எவ்வளவு நேரம் டைம்? 10 மினிட்ஸ்மா, 10 நிமிஷத்துல வந்துருங்க. 10 நிமிஷத்துல எப்படி பண்ண முடியாது? என்னதான் இப்ப நீ பண்ணணும்? சாப்பிடலையா? சாப்பிடுறது சாப்பிட்டு வந்துருங்க. முடிச்சிடலாம், ஒரு 1:30 2 o'clock முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா போயிடுங்க, வெளில போயிடுங்க. அதோட நைட் 9 o'clock கிளாஸ்ல தான் நம்ம பார்ப்போம். சரியா? ஒரு 1:30க்கு முடிச்சிடலாம். ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துருங்க, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? பை. ரெக்கார்டிங் ஆன் பண்ணணும், எனக்கு ஞாபகப்படுத்துங்கம்மா.